இல்ல ஒரு ட்விட்டர்ல தான் போடுறேன். ட்விட்டர்ல போடுறியா? விஜயநாயக ரொம்ப அதிகமா இருக்கே. அடுத்த வீடியோல நார்மலா இருக்கும். இது கொஞ்சம் அடுத்த வீடியோ அஜித் மாதிரி இருக்குமா? அடுத்த வீடியோல எதுவுமே இருக்காது ப்ரோ. இதுக்கே போட்டு கடிக்கடி கடிக்கிறாங்க. ஏன் அப்படி கார்த்தினா வாயிலே போடுங்க. குட்டி விஜயகுமார் சொல்லு, குட்டி விஜய்னு சொல்லுங்க. அதான் ஏன் அந்த அளவுக்கு? அது கொஞ்சம் சினிமாத்தனமா பண்ணலாமேன்ட்டு கொஞ்சம் ஓவர் ஆயிடுச்சு. அடுத்த வீடியோ விஜய் கொஞ்சம் சினிமாத்தனமா பண்றாருன்னு சொல்ல வரேன் அதானே? நான் சினிமாத்தனமா புது உருட்டா இருக்கு. இப்ப விஜய் நான் பண்றதுல சினிமாத்தனமா இருக்குன்னு சொல்ல வரேன். நான் சினிமாத்தனமா பண்ணலாம் ட்ரை பண்ணுவோம். கொஞ்சம் ஸ்டார்டிங் இன்ட்ரோ வீடியோ அந்த மாதிரி பண்ணா நல்லா இருக்கும் ட்ரை பண்ணேன். அடுத்த வீடியோ எல்லாம் நார்மலா இருக்கும். சண்டே ஒரு வீடியோ போடுறேன், அது நார்மலா இருக்கும் ப்ரோ. ரொம்ப ஓவரா இருந்தது இந்த வீடியோலாம். ஓகே அது கிரிட்டிசிசம் அக்செப்டட் ப்ரோ. இனிமே இருக்காது. விஜய்னா சுறாலா வந்து விட்ட மேனேஜம் எடுத்து வந்து செஞ்ச மாதிரி இருந்துச்சு. எல்லாம் ட்ரை பண்ணி நல்லாதான் ப்ரோ இருந்துச்சு. எதுக்கு ப்ரோ கலாய்க்கிறீங்க? நல்லாதான் பண்ணியிருந்தாப்புல அவரு. சர்க்கார் விஜய் வராரு, சுறா விஜய் வராரு, எல்லாரும் வராங்களேங்க நடுவுல. நார்மலா பேசினா அந்த வீடியோல நல்லா இல்ல ப்ரோ. அதனால கொஞ்சம் மேனேஜம் ட்ரை பண்ணலாமேன்ட்டு கொஞ்சம் எக்ஸஸ் ஆயிடுச்சு. நல்லா இருக்கு லட்சுமி ப்ரோ. அடுத்தடுத்து அப்படியே பண்ணுங்க. அடுத்தடுத்து வீடியோ போடுங்க. யூடியூப் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருக்கேன். ஏதாவது பண்ணுங்க அடுத்தடுத்து. தேங்க்யூ ப்ரோ, தேங்க்யூ. இது மைண்ட் கொஞ்சம் ஆக்குபைடா வச்சுக்கலான்ட்டு இந்த வருஷத்துல இருந்து ஸ்டார்ட் பண்ணிருக்கேன். எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ப்ரோ லைஃப்ல கொஞ்சம் பேடா போயிட்டு இருக்கலாம். அதனால கொஞ்சம் ஆக்குபைடா இருக்கலாம். ப்ரோ எப்படி ப்ரோ உங்களுக்கு டைம் கிடைக்குது? நீங்க இது இல்லாம ஐடி ஒர்க் வேற பண்றீங்கல்ல? இது சாட்டர்டே சண்டே தான் பண்றோம். இது சாட்டர்டே சண்டே தானே இது பண்றோம். இது நாளைக்கு தான் வீடியோ யாரு ப்ரோ எடிட்டர்? சினிமாட்டோகிராஃபர், எடிட்டர், ரூம் கிளீனிங் எல்லாமே நான் தான். ஸ்கிரிப்ட் எல்லாமே நான் தான். பேக்ரவுண்ட்ல போஸ்டர் முதற்கொண்டு பயங்கரமா அடிச்சு வச்சிருக்கீங்க. நல்லா இருந்துச்சு எல்லாமே. அதுவும் ஒரு நாள் ஃபுல்லா உட்காந்து ஒரு 40 போட்டோ செலக்ட் பண்ணி ரஜினி, கமல், விஜய், அஜித் யாருமே விட்டுறக்கூடாது, எவனும் கேள்வி கேட்கக்கூடாது அப்படின்ட்டு ஒரு நாள் ஃபுல்லா உட்காந்து 40 போட்டோ செலக்ட் பண்ணி அதை கொலாஜ் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்து எக்ஸ்போர்ட் கொஞ்சம் ஒர்க் பண்ணதுக்காக. நல்லா இருந்துச்சு. எதுவுமே தமிழ் ஆக்ட்ரஸ் மட்டும் வச்சு நான் கூட சில பேர் நிறைய பின்னாடி இந்த காட் ஃபாதர் அது இதுன்னு சொல்லிட்டு பெரிய ஹாலிவுட் ஆக்டர்லாம் தெரியாம வச்சுட்டு போஸ்டர்லாம் பண்ணி பண்ணுவாங்க. அந்த மாதிரிலாம் இல்லாம ட்ரை பண்ணலாம்னு பார்த்தேன். அதுக்கு இடம் பத்தாது, செவரே பத்தாது, அந்த மாதிரிதான் இருக்கும். அதனால சரி தமிழ் மட்டும் போயிடலான்ட்டு தமிழ் மட்டும் வச்சுட்டேன். வேலை பார்ப்பேன் நீ இதனோட இங்க வேலை பார்க்கறேன். இது எப்பாதான் ப்ரோ பண்றோம். எல்லா படத்தையும் பாத்துற, ஓடிடில வந்தாலும் பாத்துற, டெலிகிராம் வந்தாலும் பாத்துற. ஷிஃப்ட் முடிச்சதுக்கு அப்புறம் நமக்கு வேலையே இல்ல ப்ரோ. படமே பார்க்கலாம் ரிவ்யூ போட்டுற. அப்படி எல்லா படத்துடைய ஃபர்ஸ்ட் லுக்ல இருந்து ட்ரைலர்ல இருந்து எல்லாத்தையும் போடுற. அதுக்கு ரிவ்யூ வேற சொல்ற. நமக்கு வேற எதுவுமே இல்ல ஒரு ஒர்க் இது மட்டும் தான் இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ் அவுட்டிங், கேங் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா இது பண்ண முடியாது. அந்த மாதிரி எதுவும் இல்லாதனால இது பண்றேன். கல்யாணம் என்ன ப்ரோ? கல்யாணம் தான் ஆகாதுன்னு சொல்லியாச்சு, முடிஞ்சு போச்சு. அந்த சாப்டர் எழுதுறேன். அது முடிஞ்சாச்சு. அதனால ஆக்குபைடா இருக்கும். இது பண்ணலாம் ப்ரோ. அந்த சேனல் பர்பஸ் என்ன? ரிவ்யூவா இல்லாட்டி ஃபன்னா இல்ல ட்ரோலா? எதுக்கு பண்ண மாட்டோம். ட்ரோல்லாம் பண்ணா கடிச்சு வச்சிருவாங்க. நம்ம ஜாலியா அப்படியே பண்ணா போயிட வேண்டியதான். இந்த ஃபர்ஸ்ட் லுக், ரியாக்ஷன், அந்த ட்ரெய்லர் வந்தா அதை இது பண்றது, டீகோட் பண்றது, அந்த மாதிரி ரிவ்யூ, மூவி ரிவ்யூஸ் அந்த மாதிரி சும்மா ஜாலியா போயிட வேண்டியது. அது ஏதாவது வந்துச்சுன்னா ஒரு 10 ட்வீட் போடுவாங்களா, அது 10 ட்வீட் போட்டு ஸ்பாம் பண்ணலாம். என்ன ப்ரோ? இந்த லிரிக் வீடியோ அதுக்கெல்லாம் ரிவ்யூ பண்ணுவீங்களா ப்ரோ? இல்ல அதெல்லாம் அது பெரிய படம் வந்துச்சுன்னா தேவனா எல்லாத்தையும் பண்ணுவாங்க. இல்ல சார், அது எப்படி ஜனவரி 10ஆம் தேதி ஒரு 8 படம் ரிலீஸ் ஆக போகுது பொங்கலுக்கு பண்றாங்க. அதுல சாங் காப்பிரைட் அடிக்க மாட்டாங்க.
லட்சுமி ப்ரோ பொங்கலுக்கு ஒரு 8 படம் கிட்ட ரிலீஸ் ஆக போகுது. ப்ரோ நான் எல்லாத்தையும் ரிவ்யூ பண்ணிட்டு தள்ளிடுங்க. விடாமுயற்சி தான் பண்ணலாம்னு இருந்தேன் ப்ரோ. அந்த வீடியோல விடாமுயற்சி பத்தி தான் பேசினதெல்லாம் கடைசி நிமிஷத்துல எடிட் பண்ற மாதிரி ஆயிடுச்சு நீங்க போஸ்ட் பண்ணனால. கல்யாணம் பண்ணி அந்த தலை பொங்கல் தான் கொண்டாட முடியல, அட்லீஸ்ட் இந்த தலையோட பொங்கலாவது கொண்டாடலாம் அதெல்லாம் பேசி வச்சிருந்தேன். அதெல்லாம் எடிட் பண்ற மாதிரி ஆயிடுச்சு லாஸ்ட் மினிட்ல இவங்க போஸ்ட்போன் பண்ணனால. சரி விடுங்க, கேம் சேஞ்சில் ஆரம்பிச்சு அப்படியே ரிவ்யூ ஸ்டார்ட் பண்ணுங்க. அதான் அப்படிதான் போகணும். எவ்வளவு படம் பார்க்க முடியும்னு தெரியல, முடிஞ்ச வரைக்கும் பார்த்துட வேண்டியதான். ப்ரோ கார்த்திக் ப்ரோ, லட்சுமி ப்ரோ என்ன இறக்கி விட்டுருங்க ப்ரோ. நான் ட்ரெயின் டிராவலிங் பண்ணிட்டு எனக்கு கரெக்டா அப்படிலாம் பேசி வச்சிருந்தியா? கல்யாணம் பண்ணி தலை பொங்கல் தான் கொண்டாட முடியல, இந்த தலை பொங்கல் விடாமுயற்சி பார்த்து கொண்டாடணும்னு பேசி வச்சிருந்தியா? அப்படியெல்லாம் பேசியிருந்தேன். கடைசியில் இந்த தலை பொங்கல் கொண்டாட மாதிரி பண்ணிட்டாங்க. நமக்கு தலை பொங்கலுக்கு ராசி இல்லை. உனக்கும் அதுக்கு ராசி இல்லை தம்பி, விட்டுரு, வேண்டாம். அந்த பொங்கலை ஷிஃப்ட் பண்ணுங்க. விஷால் படம் என்ன ப்ரோ? விஷால் படம் வந்துருமா கன்ஃபார்மா? ஏன்னா ஓவர் ஹைப் ஆயிடுச்சா? ஆமா எல்லாமே ஃபெஸ்டிவல் படம், பக்கா ஃபெஸ்டிவல் படம் அது தின்ட்டு. ஆமா ப்ரோ, இன்னைக்கு ஃபுல்லா ட்விட்டர்ஸ் வந்து விஷால் படத்தை பத்தி தான் ஒரு பேச்சு. நேத்து முந்தானத்தை நீங்க பேசிட்டு இருந்தீங்க, இந்த மதகத வருமா வராதான்னு சொல்லிட்டு யாரோ ஒருத்தர் கேட்டுட்டு இருந்தாரு. அப்ப ஆரம்பிச்சது கரெக்டா இன்னைக்கு ரிலீஸ் சொல்லிட்டாங்க. எப்படி இருக்கு அந்த படம்? கண்டிப்பா ரிலீஸ் ஆயிருமா உங்களுக்கு? மோஸ்ட்லி ரிலீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு ப்ரோ, 90% இருக்கு. ஸோ இதுக்கப்புறம் ஏதாவது யாராவது கோர்ட் டிக்கெட்டுன்னு போய் ஸ்டே வாங்கினா மட்டும்தான் பாதிக்கும், இல்லைன்னா ரிலீஸ் தான், கன்ஃபார்ம் ரிலீஸ் தான். அந்த படத்தை ரெட்ஜேந்தர் ரிலீஸ் பண்ணாங்களா ப்ரோ? வலைப்பேச்சில் நீங்க சொல்லியிருந்தாங்க உண்மையா? ஏங்க தீபாவளிக்கு வர பொங்கலுக்கு வர படத்துல எல்லா படத்தையும் ரெட்ஜேந்தர் ரிலீஸ் பண்றாங்க, கேம் சேஞ்சர் தவிர. பார்க்கலாம் ப்ரோ, ரொம்ப நாள் கழிச்சு சந்தானத்தோட பழைய காமெடி எப்படி ஒர்க் அவுட் ஆயிருக்கு, எப்படி இருக்குன்னு தெரியல. ஆக்சுவலா நீங்களே ஒரு வாட்டி சொல்லியிருந்தீங்க, சட்டவன் மட்டும் ஒரு வாட்டி சொல்லியிருந்தீங்க இந்த படம் நல்லா இருக்கு, பார்த்தவங்க எல்லாம் போட்டு காமிச்சிருந்தாங்க, படம் நல்லா இருக்கு, பார்த்தவங்க நல்லா இருக்குன்னு நான் சொன்னாங்க. அந்த மாதிரி நல்லா கமர்ஷியல் காமெடி, கொஞ்சம் லவ், கிளாமர் இதெல்லாம் வச்சு ஒரு பக்கா கமர்ஷியல் படம் தான். வடகான ரெஜெண்டா கேம் சேஞ்சர் தவிர மீதி எல்லாமே ரெஜெண்ட் தான். அவங்கதான் தியேட்டர் பிரிச்சு பத்தி போட போறாங்களோ எல்லா படத்துக்கும். வனங்கான்ல இருந்து காதலிக்கணும் 14 ரிலீஸ் ஆகுதுன்னு நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடி 10ஆம் தேதி வந்து ஃபுல்லா இவங்க தியேட்டர் பிரிச்சு போட போறாங்களோ. ஆமா, இன்னைக்கு டூரிங் டாக்கீஸ்ல ரவுண்ட் டேபிள் கான்வர்சேஷன்ல வினோத் இருந்தாரு. வினோத் 2-3 இடத்துல வந்து கரெக்டா ரெண்டு மென்ஷன் பண்ண வரும்போது கரெக்டா அந்த இடத்துல மட்டும் ஒரு கட் ஆகுது. கரெக்டா ஒருவேளை எடிட்டிங்ல இவங்களா பார்த்து கட் பண்ணிட்டாங்களா என்னன்னு தெரியல எனக்கு. வினோத் ப்ரொடியூசர் இருக்காரு ப்ரோ, அவர் அந்த கான்வர்சேஷன்ல இருந்தாரு. என்ன சொல்லிருந்தாரு? இன்னைக்கு வந்து ஒரே ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் கம்பெனி மட்டும் தான் இருக்கு. ஒருத்தர் வந்து ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் தலைவர் இருக்காருல்ல, அவர் நல்லா பேசிட்டு இருந்தாரு. அவர் பேர் எனக்கு டக்குன்னு ஞாபகம் வரல. அவர் பேசிட்டே இருக்கும்போது இப்பெல்லாம் டிஸ்ட்ரிபியூஷன் கம்பெனி யாருமே இல்லை, யாருமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாப்புல. வினோத் என்ன சொன்னாப்புலன்னா, டிஸ்ட்ரிபியூஷன் இப்போ ஒரே ஒரு கம்பெனி மட்டும் தான் இருக்கு, அது யாருன்னு உங்களுக்கே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தப்ப டக்குன்னு அந்த இடத்துல ஒரு கட்டு வந்துச்சு. அதுக்கப்புறம் அடுத்த பாட்டுக்கு போயிடுச்சு. அதாவது டூரிங் டாக்கீஸ்ல எப்பவுமே வந்து ஒரு வீடியோ வந்து பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3 அப்படிதான் ரிலீஸ் ஆயிட்டு இருந்துச்சு. அப்படியே டக்குன்னு அந்த இடத்துல கட் பண்ணிட்டு பார்ட் 3ல அதை பத்தி பேசுவாங்கன்னு நினைச்சு பார்த்தா அந்த அந்த சினாரியோவே இல்லவே இல்லை. டோட்டலா அது ஃபுல்லாவே கட் ஆயிடுச்சு அந்த இடத்துல. ரிஜன் பத்தி தான் சொல்ல வராரு, ஆனா அந்த இடத்துல ஃபுல்லாவே கட் பண்ணிட்டாரு டூரிங் டாக்கீஸ்ல. ஓகே ஓகே. ஹாய் கார்த்தி ப்ரோ. சொல்லுங்க ப்ரோ. ப்ரோ அப்போ கேப்டனோட அவங்க சன்னோட படமும் பொங்கலுக்கு வந்தா ப்ரோ? பொங்கல் தான் பிளானு, பட் அது தெரியலங்க, தியேட்டர் கிடைக்காதுங்க. இவ்வளவு படங்கள் வந்துச்சுன்னா எப்படி தியேட்டர் கிடைக்கும்? தள்ளிதான் இப்ப அவங்களும் வந்து பார்த்தா ரெட் ஜெயிண்டா ரிலீஸ் பண்ணுவாங்க. அது தெரியல ப்ரோ, அது தெரியல. பட் வந்து பொங்கலுக்கு வர்றதுக்கான வாய்ப்பு குறைவுதான். இல்ல அவங்க வந்து
டிஎம்கேல இருக்காங்க. இப்போ சினிமால அந்த மாரி கட்சி சம்பந்தப்பட்ட ஏதாச்சும் வருமா இப்போ சண்டை ஏதாச்சும்? ஏன்னா இங்க வேற கட்சி, அவங்க வேற கட்சி, அந்த மாரி சண்டை வருமா? அந்த சண்டையெல்லாம் வருங்க. இப்போ வராது, எலெக்ஷன் கிட்ட வரும். அது தெரியல, பார்ப்போம் என்ன நடக்குது. ஓகே ஓகே ஓகே. ப்ரோ இந்த டான் பிக்சர்ஸ் யாரு ப்ரோ? அவரு ஆகாஷ் பாஸ்கரன் அவர் தானே? இல்ல 5 படம் எல்லாம் பெரிய படமா லைன் அப் வச்சிருக்காங்களே வந்த உடனே. அவருக்கே திமுக குடும்பத்தோட நெருக்கமான ஒரு ஆள் தான். அவரு படத்தோட ப்ரொடக்ஷன் கம்பெனில டான் வச்சிருக்காரு. டான்னா கூட நான் டான் நினைச்சேன். அதுக்கப்புறம் தான் டான் இருக்கு. டான் விடியல் போல இருக்கு. அது தமிழாக்கம் கரெக்டா அதானே அது? என்ன ப்ரோ? ஆமா, அதேதான் அதேதான். கரெக்டா அந்த பெரிய ப்ரொடக்ஷன் கம்பெனி வச்சிருக்காரு. ஃபுல்லா டிஎல்ல ஃபுல்லா விஷால் பண்ண பழைய பாட்டு மை டிஎல் லவ்வர் அந்த பாட்டு ஃபுல்லா ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு ப்ரோ. பாத்தீங்களா? உங்க டைம்ல எல்லாம் வந்துச்சா? பார்த்தேன். இது மதகராஜா பாட்டு நல்லா இருக்குங்க. அந்த சிக்கு புக்கு சிக்கு ரயில் வண்டி அந்த பாட்டுலாம் நல்லா இருக்கும், உண்மையாக நல்லா இருக்கும். ஆனா இப்ப அந்த மதகராஜா வருதுன்றதுக்காக சொல்லுங்க, நிறைய டைம் அந்த பாட்டு கேட்டிருக்கேன். ஆமா, அது மியூசிக் விஜய் ஆண்டனி தான் எல்லாம் வைபா இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த டைம் போட்ட ஓஜி விஜய் ஆண்டனி மியூசிக் எல்லாமே சூப்பரா இருக்கும். அந்த டைம்ல அவர் வேலாயுதம், அப்புறம் இந்த படம் மதகராஜா, இதெல்லாம் அந்த டைம்ல அவர் கொஞ்சம் வைபா தான் இருந்தாரு. நீங்க அப்ப வேலைக்காரன்னு சொல்லிட்டு காலேஜ் படிச்சிருக்கீங்களா உங்களுக்கு? என்ன ப்ரோ? காலேஜ் அந்த டைம்ல படிச்சிருக்கீங்களா அந்த படம் எடுக்கும் போது? 12 வருஷம் ஆச்சு இல்ல? ஆமா, 12 வருஷம் ஆயிடுச்சு. நானும் சினிமாவுக்கு வந்த புதுசு வருத்தப்பட அவளி சங்கமும் இது ஒரே நாள் ரிலீஸ் ஆக வேண்டிய படம். அண்ணா கேக்குதா? கேக்குது. அண்ணா தனஞ்சயன் சிவகார்த்திகேயன் பத்தி லைக் கொஞ்சம் டவுன் கிரேட் பண்ற மாதிரி ஏதோ இது பண்றாரு சொல்லிட்டு நிறைய மீம்ஸ் எல்லாம் வந்துகிட்டு இருக்கு. அது ஏதாச்சும் உண்மையா? என்ன டவுன் கிரேட் பண்றாரு? நான் அதை பார்க்கலங்க, ஏதாவது சொல்லுங்க, சொன்னா பதில் சொல்லுவோம். இல்ல இந்த ஏதோ ரவுண்ட் டேபிள்ல பேசிட்டு இருக்கிறச்சு லைக் அவர் யார் நெக்ஸ்ட் பெருசா வர போறாங்கன்னு கேட்டா லைக் இன்னும் எவல்யூஷன் வரவே இல்லை, இனிமேதான் தெரியும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு அவரு. ஆல்ரெடி இவர் வந்துட்டாருல்ல பெரிய லெவல்ல கலெக்ஷன்லாம் எடுத்து. ஆல்ரெடி வந்துட்டாருங்க. எஸ்கேவோட கலெக்ஷனே ஹீரோ மற்ற ஹீரோலாம் பீட் பண்றதுக்கு அவங்களுக்கு 2-3 வருஷம் ஆகும். இல்லை அவங்க ஏத்துக்க மாட்டேன்றாங்களே அவங்க சைடு. எப்பயுமே அப்படிதாங்க இருக்கும், அது ஒன்றும் முடியாது. ஏத்துக்காம தான் இருப்பாங்க எல்லாரும். ஏத்துக்காம வரதான் எப்பயுமே எல்லாருக்கும் அது இருக்கிறது தான். யார் ஏத்துக்கிறது? மக்கள் ஏத்துட்டாங்கல்ல. அதான் இன்னைக்கு நேசிப்பாயா அந்த ஆடியோ லான்ச்சா ஒரு மீட் ஒன்று வச்சிருந்தாங்க. நீங்க போனீங்களா? அதான் ஊர்ல இருக்கல. ஊர்ல இருக்கீங்களா? ரைட், மறந்துட்டேன். ஆனா நீங்க ஆக்சுவலா மாஸ்டர் படத்துல நீங்க ஒர்க் பண்ணீங்களா? அப்போ நீங்க அவர் கூட பழக்கம் உங்களுக்கு இருக்கா? லலித் கூட தவிர அவர் கூட உங்களுக்கு பழக்கம் இருக்கா? அவர்லாம் பார்க்கல, லலித் சார் தான். அது எப்படி ப்ரோ அது ப்ரொடக்ஷன் கம்பெனி மாறிச்சு எக்ஸ்பில இருந்து செவன் ஸ்கூல் ஸ்டுடியோக்கு? எப்படி போச்சுன்னா ஷூட்டிங் நடக்கும்போதே மாறிடுச்சு. ஷூட்டிங் நடக்கும்போதே அந்த படத்தை ஒரு விலை கொடுத்து வாங்கிட்டாரு. ஓகே. என்னாச்சு, ஏன் திடீர்னு சந்தேகம்? இல்ல ஆக்சுவலா இவரே இவர்கிட்ட காலேஜ்ல இருக்கு, இவரே காசெல்லாம் வச்சிருக்காருல்ல, இவரே அந்த படத்தை கொடுத்தாரு. அதான் எனக்கு தோணுச்சு, அதான் கேட்டேன். அதெல்லாம் தெரியலங்க. பட் அவரு முன்னாடியே வாங்கிட்டாரு. ஃபர்ஸ்ட் காப்பி வாங்கிட்டாரு.
விஜய் வந்து அவர் மாமாக்கு இந்த படம் கொடுக்கணும்னு சொல்லிட்டு தானே பண்ணாருல இப்படி காலேஜ்ல சொல்லிட்டு. அதனாலதான் நான் அப்படி கொடுத்தப்போ எப்படி இந்த எனக்கு புரியல. எனக்கு இதெல்லாம் எப்ப நடந்த கதை இப்ப வந்து கேட்டுட்டு இருக்கீங்க. இதுக்கு நான் ஒரு விளக்கம் சொன்னா கூட என்ன உனக்கு அதனால என்ன புரிஞ்சுக்க இல்ல ப்ரோ, இன்னைக்கு அந்த படத்தை பத்தி நேசிப்பாயா அந்த ஆடி லான்ச்சை பத்தி விஜயை பத்தி பேசியிருந்தாப்புல. அதனால அந்த கேள்வி இப்போ திடீர்னு தோணுச்சு, அதான் கேட்டேன். இல்ல ஆக்சுவலா அந்த மாஸ்டர் படத்தை வந்து எனக்கு ஃபர்ஸ்ட் விஜய் அங்கிள் நீங்க வாங்க சொல்லிட்டு ஒரு படம் பண்ணியிருந்த படம் இந்த ப்ரொடக்ஷன் கம்பெனிக்கு கூட்டிட்டு வந்தாப்புல அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாப்புல. அதான் கேட்டேன். அப்படி இருந்து அவர் சொல்றாரு, ஆனா ப்ரொடக்ஷன் கம்பெனி மட்டும். என்னாச்சு கேட்கல போயிட்டாரா? கார்த்திக் ப்ரோ, சிபிராஜ் ஒரு 10 hours எப்படி ப்ரோ இருக்கும்? ஐடியா இருக்கா ப்ரோ? அது 10 hours அந்த படத்துல டைட்டில் இருந்தாங்க. 10 மணி நேரத்தில் நடக்கிற கதை த்ரில்லர். அது ஒன் நைட்ல நடக்கிற த்ரில். நைட்ல இருந்து அடுத்த நாள் காலைலக்குள்ள. இல்ல வலைபேச்சு நல்லா சொல்லியிருந்தாங்க. ஏதோ ஒரு டாக்ஸ் நல்லா இருக்கும் ப்ரோ. நல்லா இருக்கும், படமும் நல்லா இருக்கும். ரீமேக்ல வந்துருச்சுங்க இப்பயே. அந்த படம் ரீமேக்லாம் வந்துருக்கு. லட்சுமி வேற யாரும் பேசல. கார்த்திக் பிரதர் கேக்குதுங்களா? கேக்குது, சொல்லுங்க டாக்டர். இது என்ன பிரதர் விடாமுயற்சி என்னாச்சு, என்ன நிலைமையில இருக்கு, ஏதாவது தெரியுங்களா? உங்களுக்கு பொங்கல் இல்ல, அவ்வளவுதான். நியூ இயர் இல்லாம போயிடுச்சு, பொங்கலும் இல்ல. பொங்கல் இல்ல, அந்த மாதிரி தான். அது உண்மைங்களா? அந்த பாரமௌண்ட் பிக்சர்ஸ் கிட்ட இருந்து ஏதோ பணம் இது அது இருக்கு அப்படின்னு உண்மைதான். அது அது உண்மைதான். உண்மைங்களா? அது உண்மைதான். ஓகே ஓகே பிரதர். அது ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸ் முன்னாடியே பார்க்க மாட்டாங்களா பிரதர்? அது ஏன் இந்த அளவுக்கு ஒரு லெத்தார்ஜிக்கா ஒரு ஒரு படத்தோட இது பண்றாங்கன்னா அட்லீஸ்ட் முன்னாடியே தான் அவங்க பேசி வச்சிருக்கணும்ல. கொஞ்சம் கூட ஒரு இந்த மாதிரி தான் இருக்காங்களா ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸ்? என்ன பண்றது, அப்படிதான் இருக்காங்க. திருடி எடுத்துக்குவோம், எவன் கேட்க போறான், 30 வருஷம் முன்னாடி வந்த படம் தானே அப்படின்னு நினைச்சு அவங்க பண்ணிட்டு மாட்டாங்க. அவ்வளவுதான். இது கன்ஃபார்ம் ரிலீஸ் ஆகுதுங்க பிரதர், இது விஷால் படம்? இப்போ அதுக்கான முயற்சிகள் போயிட்டு இருக்குங்க. அதுக்கு ட்ரை பண்றாங்க. 99% ட்ரை பண்றாங்க. மோஸ்ட்லி வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. பட் ஓகே இந்த மாதிரி படங்கள்லாம் வந்து ஸ்க்ரீன்ல வந்து அதுக்கப்புறம் ரிலீஸ் ஆனா மட்டும்தான் நிஜம். அதெல்லாம் சொல்ல முடியாது. ஆமா ஆமா, ஏன்னா துருவ நட்சத்திரமும் இந்த மாதிரி தான் ஒரு தடவை சொல்லி சொல்லி ஆமா ஆமா, இதாயிடுச்சு. அதனால இதெல்லாம் வந்து ரிலீஸ் ஆனா மட்டும்தான் நிஜம். பார்ப்போம். ஆக்சுவலாக நான் இப்போ ஸ்கூல் ஆனா படிச்சுட்டு இருந்தேன், இப்போ மோஸ்ட்லி இது நான் வந்துடும் நினைக்கிறேன். இந்திய சைட்ல பிரச்சனை இல்லை. யாரை கோர்ட்டு கிட்ட போய் ஸ்டே வாங்கினா மட்டும்தான் நிற்கும் படம். பார்ப்போம். ஓகே ஓகே, அதை நான் ஸ்கூல் படிச்சுட்டு இருந்தேன். இப்போ நான் இதுவே டிகிரியே முடிச்சுட்டேன்னா நான் இன்னும் இவ்வளோ வருஷம் அது போயிட்டு இருக்கு. 12 வருஷம் இல்லை. ஆமா. கேக்குதா ப்ரோ? சொல்லுங்க. ப்ரோ சந்தானம் வந்து மறுபடியும் காமெடி ஆயிட்டான். கேக்குதா ப்ரோ? சென்டா சொல்லுங்க சென்டா. ப்ரோ சந்தானம் மறுபடியும் காமெடி தான் பண்ணுவாரா ப்ரோ? அவரு பண்ண வேண்டியதுங்க இந்த படம். விக்னேஷ்வன் அஜித் ஒரு படம் பண்ணாங்கல்ல, அந்த படத்துல அவர் பண்ண வேண்டியது காமெடினா. காமெடின்னு கூட சொல்ல முடியாது, காமெடின்னு கூட சொல்ல முடியாது. அது கொஞ்சம் பெரிய ரோல் பண்ண வேண்டியது. அது நடக்கல, படமே நடக்கல, அதனால பண்ணல. ஆனா இதுக்கப்புறம் பண்ண வரேன்னு தெரியல. ஓகே ப்ரோ. பிரதர் சொல்லுங்க.
அஜித் சிவா காம்போ திரும்பவும் பண்ணணும்னு சொல்லி நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க. இப்போ ஓவர்சீஸ்லலாம் வந்து கலெக்ஷன் ரொம்ப கம்மியாகுதுல்ல. ஸோ இப்போ ஓவர்சீஸ் கலெக்ஷன்லாம் லைக் தமிழ்நாட விட ஜாஸ்தியா வர லெவலுக்கும் இப்போ இருக்கு. ஸோ அங்க பெருசா கிளிக் ஆக மாட்டேன்துல இவரை வச்சு இது பண்ணனா. ஸோ அடுத்த லீக் போனோம்ல அஜித், அடுத்த 300 அந்த மாதிரிலாம். ஸோ இவரை வச்சு பண்ணா இங்கேயே தானே இது பண்ண முடியும். ஸ்டேட்டு இதுலலாம் தாண்டி போக முடியாதுல்ல. கரெக்டு. ஓகே, அதுக்கு என்ன பண்ணலாம்? இல்ல நீங்க அப்பப்போ சிவாவும் அஜித்தும் பண்ணா திரும்பவும் அப்படி இப்படி சொல்லிட்டு இருந்தீங்களே அதுக்காக. ஏங்க அவர் அதுதாங்க பண்ணிட்டு இருந்தாரு இத்தனை வருஷமா. ஆமாம் ப்ரோ. பட் கோவிட்க்கு அப்புறமா எல்லாம் மாறிடுச்சுல. இன்னும் இப்போ பயங்கரமா வேற கலெக்ஷன்லாம் யாரை வச்சு போறாங்க. பண்ணலாம்? யாரை வச்சு பண்ணலாம் நீங்க சொல்லுங்க. இல்ல இவரு வேணாமே அப்படின்ட்டு, சிவா வேணாமேன்ட்டு. சரி பார்ப்போம், அது வெயிட் பண்ணி என்ன நடக்குன்னு. ஓகே ப்ரோ. உங்களுக்கு விடாமச்சு வராத பிரச்சனை இல்லை, குட் பேட் அக்ரி எப்போ ரிலீஸ்ன்றது பிரச்சனை இல்லை. ஆனால் 2 படத்துக்கு அப்புறம் 3வது படமா சிவா பண்ணிடக்கூடாது அப்படின்றதுல பதட்டமா இருக்கீங்க. ஆமாம் ப்ரோ. அவரு வேணான்னு தான் பாக்குறோம். இந்த அஜித் மாதிரி ஃபேனுன்னு இல்ல, அஜித்னா பிடிக்கும். விஜய் ஃபேன்ஸை போட்டு புரட்டி எடுத்துட்டு இருந்த காலம் போய் தலைதான் கெத்து, எவனா வாங்கடா பார்த்துக்கலாம் அப்படின்றது போய் அதுக்கப்புறம் தலை இல்லை தலை வேணாம் தலை விட்டு பணமே நடிக்கலாம் பரவாயில்ல தர இது வேணான்ற நிலைமைக்கு நீங்கள் வந்துட்டீங்க. ப்ரோ அவர் நிறைய கண்டென்ட் ரெடி பண்ணி பயம் கொடுக்குறாரு ப்ரோ. தெரியுதுங்க, அதான் ப்ரோ மூஞ்சில பிரச்சனை. பயம் தெரியுது, பயத்தை பார்த்துட்டோம். இல்ல ப்ரோ, நிறைய கண்டென்ட் ரெடி பண்ணி கொடுத்துட்றாரு. மீம் மெட்டீரியல் மாதிரி நிறைய வருது இந்த மாதிரி. அதுக்காக தான் படம் ஃப்ளாப் ஆனாலும் பிரச்சனை இல்லை. இந்த மாதிரிலாம் நிறைய இப்போ இந்த கங்குவா அண்ணாத்தெல்லாம் நிறைய கண்டென்ட் மாதிரி நிறைய ரெடி ஆயிடுச்சு. அதுக்காக தான் ஒரு இதுவே. அந்த பையன் இருக்கட்டும் ப்ரோ, அந்த பையன் இருக்கட்டும். வேற ஸ்பீக்கர்ல கீதா லக்ஷ்மி ராபின்சன்லாம் இருக்கானா இல்லையா? அவனை கூப்பிடு. அவன் என்ன விடாமடிச்சு பாடலாம் சொன்னோன்னா ஸ்பேஸ் ட்விட்டருக்கு போயிட்டான். ட்விட்டர் விட்டு போயிட்டானா? நடமாட்டேன்னு காணும். ஓகே, வேற யாரும் இல்லை. கீதா என்னாச்சு? வேற யாரும் இல்லையா? இருக்காங்க, யாரும் பேச மாட்டேங்கிறாங்க. சரி மாத்தி கொடு. ஹலோ
ப்ரோ கேக்குதா இல்லை ஏதாவது பிரச்சனையா? கேட்கல. கேக்குது ப்ரோ. ஏன் யாருமே இல்லையா ஸ்பீக்கர்ல? யாரும் பேசுறது கேட்கல. மீக் மட்டும் தான் ஆன்ல இருக்கு லட்சுமி. இல்ல ப்ரோ, மாத்தி கொடுத்துட்டேன் ஸ்பீக்கரும். யாரோ மைக் அன்மியூட் பண்ணி பேச மாட்டேங்கிறாங்க. வேற யாரும் மாத்து. ப்ரோ நீங்க எஸ்ஜே சூர்யாவுக்கு ரொம்ப க்ளோஸ் தானே? ஏன் என்னாச்சு? இல்ல கேக்குறேன், நீங்க க்ளோஸ் தானே? அப்படிலாம் இல்லைங்க, தெரியும் பழக்கம். அவ்வளவுதான். ப்ரோ அப்போ அவர்கிட்ட எப்பயாச்சும் பார்த்தா கேளுங்க ப்ரோ. லைக் அந்த நியூ படம் ரிலீஸ் ஆச்சுல, லைக் முன்னாடி 2003 அந்த டைம்ல. அப்போ வந்து லைக் சென்சார் போர்டு போகும்போது லைக் அந்த கிரண் ஒரு பாட்டு வந்தது. லைக் அங்க ஃபோன்லாம் தூக்கி கொள்ளைக்கு அடிச்சுட்டு அவரு. ஆமா. ஃபோன்லாம் தூக்கி அடிச்சுட்டு வந்தார்ல அவரு. ஃபோன் அடிச்சிங்களா நீங்க கேட்கணுமா அவர்கிட்ட? ஆமாம் ப்ரோ, அதை பத்தி கேளுங்க. என்ன அந்த அந்த இன்சிடென்ட்லாம் எப்படி இதாச்சு அதெல்லாம் கேளுங்க அவர்கிட்ட. அது உண்மைதான், அது உண்மைதான். ப்ரோ கேட்டிருக்கேன் அவர்கிட்ட. நாங்கெல்லாம் ஃபோன் தூக்கி ஏகப்பட்ட அடிச்சாரு. பேரு வெயிட் பண்ணிட்டு இருந்தோம், அந்த பாட்டு வரும். அநியாயமா அதை தூக்கிட்டானுங்களே அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருந்தோம் அந்த டைம்ல. அவரு போனை தூக்கி அடிச்சதெல்லாம் உண்மைதாங்க, அது உண்மைதான். அவர்கிட்ட கேட்டிருக்கேன். அதெல்லாம் உண்மைதான். அவர் கொஞ்சம் கோவத்துல அப்ப கொஞ்சம் அதெல்லாம் பண்ணிட்டாரு. இல்ல ப்ரோ, அது பண்ணட்டும். அந்த பாட்டுக்காக நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம், ஃபேன்ஸ் எல்லாம் நிறைய அந்த டைம்ல. ஏன்னா அது ரொம்ப லைக் மேகசின்ஸ்ல எல்லாம் போட்டு பயங்கர சென்சேஷன் ஆச்சு அந்த டைம்ல. அந்த படமே சென்சேஷன் தான் அந்த டைம்ல. ஆமா ப்ரோ, அதுல அந்த ஒரு பாட்டு வந்து லைக் பயங்கரமா பேசிட்டு இருந்தாங்க அந்த டைம்ல. பட் ஆனா வரவே இல்லை. அது அது வரல ப்ரோ. அதுக்கப்புறம் அந்த அளவுக்கு பெருசால இருக்காதுன்னு நினைக்கிறேன். எனக்கு இப்ப தெரிஞ்சு இப்போ வந்து அந்த பாட்டு ரிலீஸ் பண்ணீங்கன்னா இதுக்கான அவ்வளவு பிரச்சனை அந்த மாதிரி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படியா? ஓகே ஓகே. அந்த அளவுக்கு பயங்கரமான பாட்டுலாம் இருக்காது, அப்படியா இருக்கவும் முடியாது. ஓகே ஓகே ப்ரோ. நான் கேக்குதா? சொல்லுங்க ப்ரோ. ப்ரோ அந்த முண்டாசுப்பட்டி டேரக்டர் இருக்கார்ல, அவரோட நெக்ஸ்ட் படம் எப்போ ப்ரோ வருது? அந்த இவர் பண்ணிச்சது எடுத்துட்டு இருக்காருங்க விஷ்ணு விஷால் படம். இந்த இயர்ல ரிலீஸ் ஆகும். முடிய இந்த போனோம். இயர்ல கண்டிப்பா வந்துடும். ஓகே ப்ரோ நேசிப்பாயா ட்ரெய்லர் பாத்தீங்களா ப்ரோ? ட்ரெய்லர் பார்க்கல, எப்படி இருக்கு? டீசெண்டா இருக்கு ப்ரோ. ஓகே. ஆனா ரிலீஸ் டேட்டை மென்ஷன் பண்ணாம Jan 2025 நம்ம போட்டிருக்காங்க. இல்லைங்க, மாற்றி மாற்றி டெய்லி டேட் சொல்லிட்டே இருக்காங்களே. நேற்று மதகராஜா இல்லை, இப்போ மதகராஜா சொல்லியிருக்காங்க. வணங்கான், நேம் சேஞ்சர், அப்புறம் காத்திரிக்க நேரமல்லி. அகத்தியா டீசர் பாத்தீங்களா ப்ரோ? கத்தியா பார்த்துட்டேன் ப்ரோ, நல்லா இருக்கு. இன்ட்ரெஸ்டா இருந்துச்சு ப்ரோ. ஆமா. ப்ரோ நெக்ஸ்ட் ரிலீஸ் டேட் எப்போ ப்ரோ ரெடி பண்ணியிருக்காங்க விடாமுயற்சிக்கு? அதுவும் நியூஸ் வந்துச்சு அவங்களுக்கு இன்சைட்ல. அதெல்லாம் வரப்போ விழுந்து வருமோ பார்த்துக்கும். இல்ல ப்ரோ ஜானா இல்ல ஃபிப்து போமா இல்ல ரெண்டுத்துல எதுன்னு சொன்னீங்கன்னா கொஞ்சம். ப்ரோ எப்போ வந்து என்ன ப்ரோ, இப்போ வரல அவ்வளோதான். இதுக்கப்புறம் எப்போ வந்து என்ன அப்படி மாற்றி சுற்றிக்கோங்க. ஓகே ப்ரோ, ஓகே ப்ரோ.
சிபியூ எப்படி ப்ரோ? ஏப்ரல் கன்ஃபார்ம் தானே? அதுல எந்த மாற்றமும் இல்லைல்ல? அது எதுவும் உங்களுக்கு டாக்ஸ் வந்துச்சா? லக்ஷ்மிகாந்த் ப்ரோ, கார்த்திக் வர்மா ப்ரோ சொல்லுங்க. அதெல்லாம் ஓகே. யார் ரிலீஸ் பண்றது? இல்ல ப்ரோ, அந்த மாதிரி படத்துக்குலாம் என்ன மாதிரி இஷ்யூஸ் ப்ரோ? இந்த துருவ நட்சத்திரம் இதுக்கெல்லாம் நீங்க உங்க உங்க சைடுல இருந்து வந்திருக்கோம். இல்லைங்க, பணம் வேணுங்க. புதுசு புதுசாக ஸ்பீக்கர் கொடுத்தா யாரும் பேச மாட்டேங்கிறாங்க. அப்போ புதுசாக யாரை பிடிச்சிட்டு வந்து பார்த்தா நீ வந்து ஹோஸ்டாக இருக்கும் போது தானே பொண்ணுங்களாம் வந்தாங்க ஸ்பீச்சில் பேசாது. பொண்ணுங்க வந்து ராசியான ஒரு தான் நீங்க. ஏன் உனக்கு இப்படி ஆகுது? அப்படியே பொலிட்டிக்கல் ஸ்பேஸா மாறிடுச்சு. அதனால கேர்ள்ஸுக்கு இப்போ பாலிடிக்ஸ் இன்ட்ரெஸ்ட் இல்லை போல. அப்படியா சொல்லுது? ஏன் விஜய் ஃபேன்ஸ்லாம் டிவிகேல இருக்காங்களே, நாளைக்கு ஓட்டு போடுவாங்க, ஓட்டு கேட்கணும், பிரச்சாரம் பண்ணணும், எவ்வளோ வேலைகள் இருக்குல்ல அவங்களுக்கு. அஜித் ஃபேனாக இருக்கவங்க வந்து டிவிக்கு எதிராக பிரச்சாரம் பண்ண வேண்டிய வேலை இருக்கு. பாலிடிக்ஸ் அரசியல்ன்றது அவங்களுடைய ஒன் ஆஃப் டியூட்டியாக மாறிடுச்சு இல்லை? என்ன இருக்கு ப்ரோ? மதகராஜா திடீர்னு இறக்கிட்டாங்களே. அதுக்காக முயற்சி பண்ணாங்க அவரு. பார்ப்போம். வணக்கம், சொல்லுங்க. பொங்கல் எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? ஊர்ல இருக்கீங்களா இல்ல சென்னையில இருக்கீங்களா? பொங்கல் எல்லாம் எப்படி போயிட்டுன்னா, பொங்கல் 10 நாள் கழிச்சு வருது. பொங்கலுக்கு என்ன இன்னைக்கு வந்து இல்ல உங்க பிலிம் வேலை ஏதாவது இருக்கா? நிறைய படம் ரிலீஸ் ஆகுது. சரி, அதை சொல்றீங்க. அந்த அது ஒண்ணு இல்லை ப்ரோ. நம்ம எந்த படத்துலையும் இன்வால்வ் ஆகல. உங்களுக்கு ஊருக்கு வந்துட்டேன். நீ பாத்தீங்களா நியூஸ்? ஒரே விஜய் மார்ச்ல இருந்து களத்துல இறங்க போறாருன்ட்டு. ஆமாங்க. ஓகே, நல்லது தானே. ஏதோ ஒன்று படிதான் ஆகணும். ஓகே, உங்களுக்கு ஏதாவது அப்டேட் கிடைக்குதா? ஏதாவது படம் அதுக்குள்ள முடிஞ்சிருமா? 69 அது ஷூட்டிங் முடிஞ்சிடும், மார்ச்சுக்குள்ள முடிஞ்சிடும். அப்புறம் இன்னொன்னு, அந்த பாலையா படம் ரீமேக்ன்றாங்க, அது உண்மையா? அது அந்த படத்தோட ரீமேக் தான் வாங்கியிருக்காங்க. ஸோ அதில் இருந்து சிமிலராக சில சீன்ஸோ சில கேரக்டர்ஸோ இருக்கு. அது உண்மைதான். பட் அப்படியே ரீமேக் இருக்காது. பட் ஒரு செட்டுக்கு கூட அப்படியே போட்டிருக்காங்க அப்படின்ட்டு சொல்லிட்டு இருந்தாங்க இன்னைக்கு வலைபேச்சுல. சரி, அதுதாங்க சொல்லிட்டேனே, அந்த படத்தோட ரீமேக் ரைட்ஸ் வாங்கியிருக்காங்க. கொஞ்சம் சீன்ஸ் அதே மாதிரி இருக்கும். பட் அது அப்படிதான் அப்படின்னா சொல்ல முடியாது. பார்ப்போம். ஓகே ஓகே கார்த்திக். இப்ப ஜெமினி மேன் படமும் கோட்டு ஒண்ணா? இல்ல டோட்டலா வேற. ஆனா ஜெமினி மேனுக்கு இது சம்பந்தம் இல்லையா? ஆமா ஆமா, அந்த கேரக்டர் ரெசம்பிளன்ஸ்லாம் அப்படி இருக்கும். பட் அதான், அவ்வளவுதான்.
அந்த மாதிரி கண்டிப்பா இருக்கும். அதெல்லாம் இல்லாம இல்ல, இருக்கு. ஓகே ஓகே. அது என்ன, அது பொலிட்டிக்கல் படமா ப்ரோ பாலையா படம்? நார்மல் கமர்ஷியல் படம் தாங்க, பொலிட்டிக்கல் கிடையாது. அந்த சாங் பாத்தீங்களா? குத்தி பெடல் எடுத்துட்டார் பாலையா. பாலையா எப்பவுமே மாஸ்தானே. பட் அந்த ஸ்டெப் கொஞ்சம் வயசு ஏற ஏற ரிவர்ஸ்ல போறாரு அவரு. அவர் இப்பயே மாஸ்தாங்க. இல்ல முந்தி ஒரு ட்ரால் மெட்டீரியலா இருக்கும், மாஸ்ன்னு நம்ம சொல்ல மாட்டோம். பட் ட்ரால் இப்போ மெட்டீரியல் யாரு நீங்க பாத்துட்டு இருந்தீங்க? உங்களுக்கு அறிவு இல்லாம ட்ரால் மெட்டீரியல் பாத்துட்டு இருந்தீங்க. ஏங்க அவர் சும்மா அந்த நீங்க ட்ரால் பைக் எல்லாம் மெட்டீரியல் நடுவுல போகும்போது மாஸ்ன்னு சொல்ல முடியாதுங்க. இப்ப வேணா அவர் அந்த ஏஜ் கிட்ட போடும்போது மாசா இருக்காரு. பட் அந்த நீங்க அந்த புல்லட்ல அந்த ட்ரெயின் மேல எல்லாம் போகும்போது நம்ம தமாஷா தான் பாத்துட்டு இருந்தோம். நீங்க தமாஷா பாத்தீங்கன்னா ஓகே ஓகே. அப்பெல்லாம் ஆதி மாசு படத்துல விஜய் எப்படி போனாரு? பரமசம் படத்துல அஜித் எப்படி போனாரு? குருவி படத்துல விஜய் எப்படி போனாரு? சுறா படத்துல விஜய் எப்படி போனாரு? ஆழ்வார் அதுக்காக படத்துல நீங்க அஜித் போனாரு. இவங்க ஏங்க எல்லாம் இதெல்லாம் பண்ணுங்க, பேச்சா? அதுக்காக இதெல்லாம் பேச்சா? பாலையா சும்மா பண்றத எடுத்து வந்து மாசுன்னு சொல்ல என்னத்த முடியாது. பேசணும்னு இருக்குல்ல. இருக்கட்டுங்க, இப்ப விஜய் பண்றது தமாஷா இருந்தா, அஜித் பண்றது தமாஷா இருந்தாலும் பாலையா அந்த காலத்துல பண்ணதெல்லாம் வந்து மாசுன்னு சொல்ல முடியாது இல்ல. இல்ல எப்பயுமே ப்ரோ, மாஸ் இவரு தாங்க. மத்த விஜய் அஜித் யாரெல்லாம் வந்து இந்த மாதிரிலாம் கிண்டல் பண்ணி ட்ரோல் பண்ணா அவங்க வந்து நிறுத்துருவாங்க, அடுத்த படத்துல அது பண்ண மாட்டாங்க. இவர் அப்படின்னா எல்லா படத்துலயும் பண்ணிட்டே தான் இருப்பாரு. அது என்னங்க எவ்வளவு இல்ல கிண்டல் இல்ல பண்ணாலும் இல்ல பரவாயில்ல. நீங்க அவர் எதுக்கு ட்ரோல் இல்ல பண்ணுவீங்க? இல்ல இப்ப எதுக்கு ட்ரோல் பண்றது பண்ணுவீங்க மாசா இருக்கு, நீங்க? ஒத்துக்கிறோம் கார்த்தி. இல்ல எதுக்கு ட்ரோல் பண்றீங்க நீங்க? எதுக்கு ட்ரோல் பண்றீங்க? 10 பேர்த்து அடிச்சா ட்ரோல் பண்றீங்க ஓகே. ஹீரோ 10 பேர்த்து அடிக்க என்ன பண்ணுவான்? ட்ரோல்னு சொல்லல, அந்த இதுல காமெடியா இருந்தது பழைய அந்த காலத்துல. அந்த 10 பேர் அடிக்கிறது கூட அப்படி பார்த்தா மத்தவங்க எல்லாம் அதாங்க வந்து சொல்றேன். கொஞ்சம் சுறா படத்தை பார்க்கும்போது அஜித் ஃபேன்ஸுக்கு காமெடியா இருக்கும். புலி படத்தை பார்க்கும்போது காமெடியா இருக்கும். அதுக்குன்னு விஜய் காமெடி ஆயிடுவாரா? ட்ரோல் ஆயிடுவாரா? ஆழ்வார் படத்தை பார்க்கும்போது விஜய் ஃபேன்ஸுக்கு காமெடியா இருக்கும். பட் நீங்க ஒரு படம் ரெண்டு அதுக்குன்னு படம் அஜித் வந்து சொல்றீங்க. காமெடி பட் ஆயிடுவாரா? பாலையோட அந்த 1980s 90s படத்தெல்லாம் பார்க்கும்போது அந்த ஒரு பாலையா 2000 மாசுங்க. பாலையா மாஸ். மாசம் இப்பதாங்க நம்ம தமிழ் ஆடியன்ஸ் ஒத்துக்கிறோம். பட் அதுக்கு முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த நீங்க என்னங்க bullet எல்லாம் ஒத்துக்கிறது? வந்து அவர் காமெடியா தான் யாருக்கு இருக்கும். அப்புறம் நடிக்கிறாரு? அவர் வந்து தெலுங்கு ஆடியன்ஸ் அப்புறம் நடிக்கிறாரு. ஆனாலும் நடிக்கிறாரு. ஆனாலும் மாஸ் தானே ஒரு இன்னைக்கு வரைக்கும். ஆனா இப்பதான் பேன் இந்தியா ஸ்டாரா மாறிட்டு இருக்காரு. ஏங்க இப்பதான் நீங்க புரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறீங்க அவரை, அவ்வளவுதான். கார்த்தி சும்மா அதுக்கு இதுக்கு லிங்க் பண்ணாதீங்க. அதெல்லாம் உண்மையாலுமே காமெடியா பேன் இண்டியாலாம் ஓடாதுங்க. அவரோட படம் வந்து எப்பயுமே வந்து ஒரு ஸ்பெசிபிக் செட் ஆஃப் அடுத்த படம் ஆடியன்ஸ் ஹலோ மட்டும் தான் ஹலோ பார்ப்பாங்க. ஹலோ அவ்வளவுதான். ஹலோ ஹலோ சும்மா ஏதாவது பேசாதீங்க. அடுத்த அக்கண்டா அக்கண்டா தாண்டவம் வருது. அது பேன் இண்டியா ஹிட் ஆகுதுன்னு பாத்துக்கோங்க, எழுதி வச்சுக்கோங்க. எழுதி இது வச்சுக்கோங்க. அது சூப்பரா பேன் இருக்கும் இண்டியா ப்ரோ. ஹிட். டாக்கு மகராஜ் சூப்பரா இருக்கும். பேன் இண்டியா ஹிட்டுங்க. அக்கண்டா தாண்டவம் பேன் இண்டியா ஹிட். அகண்டாவே பெரிய கிராஸ்லாம் ஒண்ணு பண்ணல ப்ரோ. உங்களுக்கு வந்து தெரியல எனக்கு. பட் அக்கண்டா 200க்கு மேல கூட போகலாம் நினைக்கிறேன். அக்கண்டா 2 அக்கண்டா தாண்டவம் வந்து பேன் இண்டியா ஹிட். எழுதி வச்சுக்கோங்க. எப்ப கார்த்தி ரிலீஸ் அது? செப்டம்பர். என்ன காமெடி பண்றாங்க? பேன் இந்தியா மூவின்னு சொல்றீங்க, அப்ப எவ்வளவு ப்ரோ கலெக்ஷன் இருக்கும்? நீங்க என்ன பாருங்க, வெயிட் பண்ணி பாருங்க. அக்கண்டா தாண்டவம் ரிலீஸ் ஆகட்டும், அப்ப பாப்பீங்க, அப்ப சொல்லுவீங்க. அது பேன் இண்டியா படம். அப்புறம் பிரசாந்த் கிட்ட பேசுனீங்களா கார்த்தி? நேத்து பேசணும் ப்ரோ. நேத்து பேசணும். ஓகே ஓகே. கார்த்தி ப்ரோ, ஜிபியூல இவர் அஜித் தவிர வேற யாரெல்லாம் இருக்காங்க சப்போர்ட்டிங் காஸ்ட் அந்த மாதிரி? அர்ஜுன் தாஸ் இருக்காரு, சுனில் இவர் இருக்காரு. எஸ்ஜே சூர்யா இல்ல சார்? அவர் இல்ல, அவர் இல்ல. ஏன்னா இவரு ஆதிக்கா ஒரு படம் பாத்தீங்கன்னா, அதுக்கு முன்னாடி அந்த பகீரா அந்த படமும் அது ஒர்க் ஆகல. அப்புறம் சிம்பு படம் எடுத்தாரு, அதுவும் வந்து சரியா ஒன்றும் ஆகல. பட் இதுல வந்து மார்க் ஆண்டனில எஸ்ஜே சூர்யா போர்ஷன் தவிர்த்து பாத்தீங்கன்னா விஷால் வந்து அதுவும் அது பெருசா செட் ஆகல. அதான் எப்படி அவரு ஒரு மாஸ் ஹீரோவை எப்படி ஃபுல்லா ஹேண்டில் பண்ணுவாருன்னு அது தெரியலங்க, பாப்போம், வெயிட் பண்ணி. கார்த்தி அப்புறம் விஜய் சஞ்சய் பத்தி ஏதாவது அந்த படம் ஏதாவது டீடைல்ஸ் தெரியுமா? அந்த படம் லைக்கால பண்றாரு ப்ரோ. லைக்கால பண்றது ரொம்ப தப்பு தான் ஆக்சுவலா சொல்லுவாங்க இந்த டைம்ல.
கிளம்பிட்டுருக்காரு. அது ஸ்டார்ட் பண்ணிட்டாங்களா? என்ன டீசர் மாதிரி விட்டாங்க, ஃபர்ஸ்ட் லுக் மாதிரி. அப்புறம் அதுக்கப்புறம் எந்த அப்டேட்டுங்களா? சுதீப் கிருஷ்ணனோட அது ஒரு சூதுகம் அந்த ஸ்டைல்ல ஒரு படம் வச்சுக்கோங்களேன். ஒரே ஒரு ஹீரோ மெட்டீரியல் தான் கார்த்தி. அவர் நினைச்சா நடிக்கலாம், பட் அவர் டைரக்ஷன் போயிட்டாரு. நல்லா விஜய் விட ஸ்மார்ட்டா இருக்காரு அவர் பார்க்கும்போது. ஆக்சுவலா இந்த வயசுல வருவாரு, நடிக்க வருவாரு. எப்போ ஆரம்பத்துல ஆனா அவர் வந்தாலும் விஜயோட பையன்ற ட்ராக்லைன் வந்துரும்ல. அது விஜயோட பையன் தானே அவரு. இருக்கு இல்ல, ஆனா அவர் அதுக்காக தனியா படிச்சு கனடால படிச்சு வந்தாங்க அப்படின்னாங்க. பட் அது ஓவர் ஷேட் பண்ணிடும்ல. அது அவர் திறமையா நிரூபிக்கிறத பொறுத்து இருக்கு. அவரு இப்போதைக்கு விஜய் பையன் தான், அந்த ஃபேம்ல தான் அவருக்கு லைக்கா எல்லாம் கொடுத்துருக்காங்க. மேபி அவர் எப்படி ப்ரூவ் பண்றாரோ அதை பொறுத்து தான் இருக்கும். மேபி கார்த்திக் ப்ரோ, இந்த வாகாபாண்ட் அவரு என்ன ஆனாரு? ரொம்ப நாளா ஆளகானோம். அவர் ஒரு படத்துல ஒர்க் பண்ணிருக்காரு, கோடு ஹஸ்பண்ட் டாக்டர். இந்தியா வந்துட்டாரா இல்ல அங்க யூகேல? இந்தியால தான் இருக்காரு, இந்தியால தான் இருக்காரு. ரொம்ப பேசிட்டு இருந்தாரு, அதனால ஒரு படத்துல கோர்த்து விட்டோம். பாலாஜார தான் கோர்த்து விட்டாரு. அங்க வந்து வேலை பார்த்துட்டு இருக்காரு ஹஸ்பண்ட் டாக்டர். அப்புறம் கார்த்தி, நீங்க லக்ஷ்மி ப்ரோ வந்து அந்த புதுசா அந்த யூடியூப் ரிவ்யூ பண்றதுக்கு நீங்க சீமானை போட்டு கலாய்ச்சி விட்டீங்க அவரை. அது உண்மைதானே அந்த வீடியோ? அதை பார்க்கும் போது பயங்கர சிரிப்பு தாங்கல. அவரு ஒரு முயற்சி எடுத்துட்டு வர பொசுக்குன்னு பொசுக்கிட்டீங்க. கார்த்திக் ப்ரோ, இப்ப வாகாபாண்ட் ஒர்க் பண்றது ஃபேஷன் ஸ்டுடியோஸ் படமா இல்ல எப்படி? இல்ல வேற மைத்திரி படம், பிரதீப் ரங்கநாதன் படம். ஓகே, பிரதீப் ரங்கநாதன் டைரக்ட் பண்ற படமா? இல்ல அவர் நடிக்கிற படம். ஓகே ஓகே ஓகே. கேம் சேஞ்சர் ரிலீஸ் கன்ஃபார்மா ப்ரோ தமிழ்நாட்டுல? ஏன்னா ஏதோ சங்கர் ஏதோ ப்ராப்ளம் இருக்கு, அதனால அது கன்ஃபார்ம் ரிலீஸ் தான். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. சங்கர்கிட்ட என்ன பிரச்சனைனா, இந்த இந்தியன் 3 வந்து இவங்க கேட்குறாங்க லைக்கா, இந்தியன் 3 என்னாச்சு அதை கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்க. அவர் வந்து இன்னொரு 60 கோடி கொடுத்தாதான் இந்தியன் 3 தர முடியும் அப்படின்றாரு. அந்த பிரச்சனை அவங்களுக்குள்ள, லைக்காக்கும் சங்கருக்குள்ள. சரிங்க, 60 கோடி தந்தா கூட என்ன எடுக்க போறீங்கன்னு காட்டுங்க அப்படின்னா, அதனால காட்ட மாட்டேன், 60 கோடி கொடுங்க படம் வரும் அப்படின்றாரு இவரு. இன்னைக்கு சொல்லியிருக்காரு, இது முடிச்ச உடனே ஆரம்பிச்சிருவோம் ஷூட்டிங். கேம் சேஞ்சர் ரிலீஸ் முடிஞ்ச உடனே ஷூட்டிங் ஆரம்பிக்க போகுதுங்க சங்கர் சொல்லியிருக்காரு. இல்லை பார்ப்போம் என்ன பண்றாருன்னு பார்ப்போம். ப்ரோ, உங்களுக்கு என்ன படம் ஃபர்ஸ்ட் பார்க்க போறீங்க? எல்லா படமே ஒரு நாள் ரிலீஸ் ஆகுதுல்ல. 10ஆம் தேதி கேம் சேஞ்சர் பார்த்துருவோம், 12ஆம் தேதி மதகாராஜ் ரிலீஸ் ஆச்சுன்னா அது பார்த்துருவோம், டாக்கு மகாராஜ் பார்த்துருவோம், 14 காதலுக்கு நேரமில்லை. ஸோ ஒரு நாளைக்கு ஒரு படம் தான். ஒரே நாள் எந்த படம் ரிலீஸ் ஆகல. மதகதராஜா நீங்க முன்னாடி பார்த்தன்ற மாதிரி சொன்னீங்க. நான் பார்க்கல ப்ரோ, ஃப்ரெண்டு பார்த்தாங்க, அவங்க சொன்னாங்க நல்லா இருக்கு. ஆனா அது ரிஃப்ரெஷிங்கா இருக்குன்ற ஒரு ஃபீல் இருக்கு நீங்க சொன்னதை வச்சு பார்த்தா இந்த டைமுக்கு. அவங்க ரொம்ப ஜாலியா இருக்குனாங்க, ஜாலியா இருக்கும், சந்தன காமெடிலாம் சூப்பரா இருக்கும். ப்ரோ, தமிழ்நாடுல டாகு மகாராஜ் ஸ்கிரீன் கிடைக்குமா? மால் நல்லா கிடைக்கும் ப்ரோ, மால்ல எல்லா மால்லயும் போடுவாங்க. ஓகே. இல்ல நிறைய மூவி ரிலீஸ் ஆகுதுல்ல, அது பிரச்சனை இல்லை, மால்லாம் போடுவாங்க, எல்லா மால்லயும் போடுவாங்க. ஓகே ப்ரோ, டவுட் ஒன்று. இப்போ மதகதராஜா எடுத்தப்ப வந்து சந்தானம் வந்து ஒரு ஃபுல் டைம் காமெடியனா பண்ணாரு. இப்போ வந்து ஹீரோவா வந்து வந்துட்டாரு. ஸோ அவரு காமெடியனா இருக்கிறப்ப பண்ற படம் வந்து இப்போ ரிலீஸ் ஆகுதுங்கிறப்ப அவருக்கு ஏதாவது இதாகுமா? இல்லை அவரு ஏதாவது கம்யூனிகேட் பண்ணியிருப்பாங்களா அவருக்கு? அதெல்லாம் ஒன்றாகாதுங்க, அப்படிலாம் ஒன்றாகாது. எல்லாருக்கும் தெரியுது இந்த படம் பழைய படம் தெரிஞ்சாந்து பார்க்குறாங்க. இல்லை ஏதாவது சொல்லியிருப்பாங்களா சந்தானத்துக்கிட்ட இப்போ இது பண்றோம் அப்படின்ட்டு? எந்த கம்யூனிகேஷன் இருக்காதா? அவர் தான் ஃபர்ஸ்ட் ட்வீட் போட்டாரு, அவர் தான் ஃபர்ஸ்ட் போட்டாரு. ஓகே ஓகே.
இன்னொன்று சந்தானத்தை யாரும் காமெடி தான் பார்க்கவே இல்லைங்க அந்த பீரியட்ல. எல்லாரும் அவர் ஹீரோவை தான் பார்த்தோம். ஓகே ஓகே படத்துலலாம் உதயநிதி ஒரு ஹீரோனா சந்தானமும் ஒரு ஹீரோ தான் அப்படிதானே பார்த்தோம். பாஸ்கரன் வந்து ஆரியா ஒரு ஹீரோனா சந்தானமும் ஒரு ஹீரோ தான் அப்படிதானே பார்த்துட்டு இருக்கோம். அவர் என்னைக்குமே காமெடிலாம் பார்த்தது இல்லை ஆடியன்ஸ்லாம். அதனால அது ஒரு பிரச்சனை இல்லைங்க அவருக்கு. கரெக்ட் தான். யாரு ஹீரோ யாரு டைரக்டர்லாம் பார்க்கல. சந்தானம் இருந்தா போய் பார்த்துருவோம் அந்த டைம்ல. இன்னொன்னு அவருமே வந்து ஹீரோ மாதிரி தானே இருப்பாரு. ஹீரோ மாதிரி தானே அவரோட கேரக்டர் இருக்கும். மாசம் தானே இருக்கும். அவர் ஹீரோவே கலைச்சிட்டு இருப்பாரு. ஹீரோவே அவருக்கு செஞ்சிட்டு இருப்பாரு. அவங்க அது ஓகே தான். அந்த பிரச்சனை இல்லை. ஆமா, இப்ப கூட ஆதித்யா சேனல்ல இது பார்த்தேன். பரத் எல்லாரையும் போட்டு அந்த கலாய்ப்பாரு இன்னைக்கு அவங்க கூட நடிக்கும் போதெல்லாம் ஆன் ஸ்கிரீன்ல. ஆமா. சோதனா பங்கராவோட ஷூட் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்களா ப்ரோ? அது பண்ணாங்க. இந்த ரிலீஸ் ஆயிடும். மார்க்கோ பார்த்துட்டீங்களா ப்ரோ? தமிழ்ல ரிலீஸ் ஆயிடுச்சுன்னு சொன்னாங்க. இன்னைக்குதான் இருக்கு. நான் பார்க்கல. சரியான ஹிட் நினைக்கிறேன். 100 crores கிராஸ் பண்ணிச்சான். ஆமா. ஆனா ப்ளூ ஸ்டார் மாறன் ரொம்ப கழிவு இருந்தாரு அந்த படத்தை. இது கேஜிஎஃப் அந்த ஸ்டைலெல்லாம் இருக்குன்றாங்க. சரி பார்ப்போம். இப்போ பாலாஜி சரியா வரதில்லை. பிஸியா? அவர் கொஞ்சம் வேலைங்க பிஸி. அதனால வரதில்லை. ஒன்ஸ் அப்பான் அ டைம் வந்து ஸ்பேஸ் காலகட்டம்ல நீங்க பாலாஜி சார் இவரு பிரசாந்த் அண்ணன் எல்லாம் சேர்ந்து கொடைக்கானலுக்கு போன கதை அது இதுன்ட்டு இந்த சூடான சுந்தரி அந்த லீகே வந்து வேற லெவல்ல இருக்கும். வருவாரு. ஹலோ ப்ரோ, கேக்குதா? சொல்லுங்க ப்ரோ, கேக்குது. இது ஐடென்டிட்டின்னு ஒரு படம் வந்துச்சுல ப்ரோ, இப்போ மலையாளம் படம். அது எப்படி ப்ரோ இருக்கு? நான் பார்க்கலங்க. நல்லா அது படம் பிடிக்கல. ரொம்ப ரிவ்யூ நல்லா இருக்குன்னு சொல்றாங்க. நம்பி போலாமா நமக்கு? இல்ல நான் கேள்விப்பட்ட சுமாரதான் சொன்னாங்க. இஷ்டம். அப்புறம் இது இந்த சூர்யா அஜய் பாலாஜி மூவி வந்து விஜய்க்கு சொன்ன கதையா அப்படின்னு அப்படியா ப்ரோ அது? ஆமா, அவரு சொன்ன கதை. ஆனா இது எப்படி ப்ரோ? இது உங்களுக்கு முன்னாடியே தெரியும்ல ப்ரோ? இது இந்த டைம்ல அஜய் பாலாஜிங்கிறவரு டைரக்ட் பண்ண படம்னா ரொம்ப மூக்குத்தி அம்மன் அந்த எல்கேஜி அந்த டைம் தான் நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் பெருசா அந்த அளவுக்கு மூவி அந்த மாதிரி தெரியல. ஸோ இந்த டைம்ல சூர்யா அஜய் பாலாஜி மீட் பண்ணது எப்படி ப்ரோ நினைக்கிறீங்க? நீங்க பாக்குறீங்க கரெக்டா இருக்குமா? அது சொல்ல முடியாதுங்க. எல்லாமே படத்தை பொறுத்து தான். ஆனா விஜய்க்கு சொன்ன கதை தான் விஜய்க்கு ரொம்ப பிடிச்ச கதை தான். ஓகே. அந்த மோகன்லால் படம் பாத்தீங்களா ப்ரோ? 150 crores பட்ஜெட் 3D படம். மொத்தம் 15 crores கூட பண்ணல. அது பரோஸ் 3D. ஆமா, அது சுத்தமா வரலையே. பயங்கர டிசாஸ்டர். 15 கோடி தான் பண்ணிச்சான். மலையாளம் இண்டஸ்ட்ரியில எல்லாருக்குமே ஹிட். இவருக்கு மட்டும் ஒரே வருஷம் 2 பெரிய ஃபிளாப். அந்த ட்ரெய்லர் பார்த்ததே தெரியும். வேணாமா எவன் பார்ப்போம். எப்படி அவரே ப்ரொடியூஸ் டைரக்டர் எல்லாம் பண்ணி இவ்வளவு சப்ஸ்டாண்டர்டா ஒரு படத்தை கொடுத்துருக்காங்க தெரியல. இப்ப எல்லாம் 10 நாளுக்குள்ளேயே ஹெச்டி வந்துருது ப்ரோ தமிழ்ல. நல்ல விஷயம் தானே, பாருங்க எல்லாரும். டெலிகிராம்ல இந்த மார்க்கோ கூட ரிலீஸ் ஆயிடுச்சு.
ஓகே, என்ஜாய் பண்ணுங்க, பாருங்க. அதெல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாது அந்த பைரசி. என்ன பண்ணணும் உங்களுக்கு எனக்கு புரியல. எனக்கு நீங்க என்னங்க, நீங்க ஆடியன்ஸ் தானேங்க. படம் எடுக்கிறவன் அவனுங்களுக்கே அக்கறை இல்லை. நீங்க ஃபீல் பண்றீங்க. வந்தா பாருங்க, ஹெச்டியில் வந்தா பாருங்க, அவ்வளவுதான். நீங்க வருத்தப்படுறீங்க, ஐயோ ஹெச்டி வந்துச்சு, நீங்க வருத்தப்படுறீங்க. படம் போட்டு எடுக்கிறவங்களுக்கு தான் அந்த வருத்தம் இருக்கணும். நமக்கு எதுக்கு இருக்கணும்? நம்ம வந்தா பார்த்துட்டு போகணும், அவ்வளவுதான். வெங்கட் பிரபுவோட அடுத்த படம் என்ன ப்ரோ? எஸ்கே படம் அடுத்து, எஸ்கேவோட சத்யஜோதி ப்ரொடக்ஷன். அதுக்கு முன்னாடி ஏதாச்சும் படம் பண்ண வாய்ப்பு இருக்கா? அதுதான் அடுத்து தெரியல. அதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவாங்கன்னு தெரியல. ப்ரோ பார்ட்டி அவ்வளோதான் லாக் ஆன் வருமா, இல்லை இந்த மாதிரி வேற ஏதாவது கும்பலோட கும்பலா வருமா? வாய்ப்பு கம்மி தான் வரதுக்கு. நீங்க ஆனா லாஸ்டா சொன்னப்ப ஃபிஜில ஏதோ பேமெண்ட் அவங்க கவர்மெண்ட் கொடுக்கும் இப்போ ஃபிஜியில் அதுக்கப்புறம் ரெண்டு எலெக்ஷன் நடந்து, அதுக்கு ஒரு கவர்மெண்ட் மாறி, அதுக்கப்புறம் இன்னொரு கவர்மெண்ட் மாறி, அது ஒரு மாதிரி போயிடுச்சுங்க. இதுக்கப்புறம்லாம் வந்து அங்கே இருந்து வரதெல்லாம் நடக்காத காரியம். தெரியல என்ன நடக்க போகுது. கார்த்தி படம், இந்த விஜயகாந்த் படம் ட்ரெய்லர் பாத்தீங்களா? அது விஜயகாந்த் பையன் படம். அது கடைசியில அவரை காட்டுறாங்களே, அது அது என்னது? இது ஏஐ வச்சு பண்ணிருக்காங்களா இல்ல அது ரமணா பட சீன்? ஏஐல வச்சு பண்ணிருக்காங்க. சூப்பரா இருக்கு ப்ரோ, ரொம்ப நல்லா இருக்கு. அதான வேற ஏதோ படத்துல இருக்கு, அந்த சீன் இருக்கு, அந்த சீன் இல்ல, அந்த சீன் இருக்கு, படத்துல இருக்கு. அவரு சீன் ஒரு அந்த படத்துல ரொம்ப பெர்ஃபெக்ட்டா பண்ணிருக்காங்க. முன்னாடி படத்துல இருந்து சீன் எடுத்து போட்டா ஏஐல வருவாரு, ஏஐல வச்சு பண்ணிருப்பாங்க. அவர் வருவாரு, அவருக்கு ஒரு சீன் இருக்க மாதிரி இருக்கும், ஒரு சீக்வன்ஸ் வர மாதிரி இருக்கும் இந்த படத்துல. அது கண்டே பிடிக்க முடியல, ரொம்ப பெர்ஃபெக்ட்டா பண்ணிட்டாங்க. நல்ல செலவு நல்லா பண்ணிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இல்ல அந்த அளவுக்கு அட்வான்ஸ்டா வந்துச்சுனாலே அது யார வேணா. இந்த பொங்கலுக்கு சிபிராஜ் நடிக்கிற படம் எப்படி பயங்கர எக்ஸ்பெக்டேஷன் இருக்குன்றாங்க, நல்லா இருக்குமா அது? என்ன படங்க? இந்த 10 hours ஒன்னு த்ரில்லர் படம். நல்லா இருக்கும் ப்ரோ, நான் படம் பார்த்துட்டேன். த்ரில்லர் 12th Man. ஆனா அதான் ட்ரெய்லர் ஏதாவது இருக்குமான்னு பார்த்தா ஒண்ணுமே இல்ல. சரி வெறும் இன்னும் வரல, இன்னும் விடல. 10 hours நேத்து அனௌன்ஸ் பண்ணது டைட்டில், அதுக்கு ஒரு போஸ்டர்லாம். ஓகே ஓகே. சைலன்ட்ல திடீர்னு இது லான்ச் ஆயிடுச்சு. வரும். எப்படி ராட்சசன் மாதிரி இருக்குமா இல்ல ஜஸ்ட் ஒரு? இல்ல அந்த மாதிரி பேட்டர்ன் இல்ல, இது வந்து மர்டர் மிஸ்ட்ரி, அந்த பேட்டர்ன். ஓகே. 2 hours படம். டூரேஷன்லாம் தெரியாதுங்க கரெக்டா. இது மதகத ராஜா நல்லா இருக்குமா? இது ஏதாவது ஃபீட்பேக் வந்தா? ட்ரெய்லரு டீசர்லாம் பார்க்கும்போது நல்லா இருக்கு. அது தெரியல ப்ரோ, அது கமர்ஷியலா இருக்கும். 10 வருஷத்துக்கு முன்னாடி வந்து எடுத்த படம், 12 வருஷத்துக்கு முன்னாடி. ப்ரோ டெல்லி எலெக்ஷன் எப்படி ப்ரோ? பிஜேபியா இல்ல ஆப்பா? ரெண்டு பேருக்கும் போட்டி, பிஜேபி தான். ரொம்ப டஃப்பாக தான் இருக்கும், டஃப்பான ஃபைட்டு தான் இருக்கும். ஆம் ஆத்மி பார்ட்டி இப்போ கொஞ்சம் ஸ்ட்ராங்கா தான் இருக்கும். ஆமாம், ரெண்டு பேரும் டஃப்பாக தான் இருப்பாங்க. ரொம்ப டஃப்பான ஃபைட்டு தான் நடக்கும். 2 எலெக்ஷன் திரும்ப அவங்க ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னும் போது, இந்த எலெக்ஷன்ல பிஜேபி எட்ஜ் இருக்குன்னு நினைக்கிறேன். எம்பி வந்து பிஜேபி தான் எம்பி எலெக்ஷன். ஆமாம், 2014 பிஜேபி தான் எம்பி 7-7. ஆனால் 2015 டெல்லியில அவர் அரவிந்த் ஜெயிச்சிட்டாரு. 2019 அவங்க தான் 7-7. 2020 அவர் ஜெயிச்சிட்டாரு. அதனால அது வச்சு சொல்ல முடியாது. எம்பி எலெக்ஷன்ல பிஜேபி கொண்டு போடுறாங்க, பட் எம்எல்ஏ எலெக்ஷன்ல கெஜ்ரிவாலுக்கு போடுறாங்க.
ஆமா. ஜெனரலுக்கு போடுறாங்கன்னா அது சாதாரணமாக போடல. 53%, 54% போடுறாங்க போலிங்கில், 50%க்கு மேலே. ஆனால் அது சொல்ல முடியாது. பட் இந்த டைம் டஃப் ஃபைட் இருக்கும்னு தான் தோணுது, பிஜேபி vs ஆம் ஆத்மி. அது பிப்ரவரி மிட்லயா இல்ல பிப்ரவரி ஃபர்ஸ்ட் வீக்ல வருது? அது அனௌன்ஸ் பண்ணுவாங்க, இதை இன்னொரு 1 வீக்ல அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க. ஓகே. படம் ரிலீஸ் மாதிரி, படம் ரிலீஸ் டேட் கேட்குற மாதிரி வந்து எலெக்ஷன் எப்போன்னு கேட்க ஆரம்பிச்சிட்டிங்க. தெரில, அதான் கேட்டேன். பிப்ரவரியில் எலெக்ஷன், அது எப்போ டேட் தெரியல. அந்த எலெக்ஷன் நடக்கும்போது தான் ஈரோடுக்கு போய் எலெக்ஷன் நடக்கும் ஆமா, இங்கே ஈரோடு. தமிழ்நாட்டில். இந்த ஈரோடு போய் எலெக்ஷன்ல யார் நிற்க போகிறாங்க நிற்கல அப்படின்றது இருக்கும். தாவைக்கா நிற்கல அப்படின்னா ரவீந்திரன் துரைசாமி கழுவி ஊற்றுவார் ஒரு 6 மாதம். அவங்கள பயந்து ஓடி விட்டார் விஜய், பின்னங்கள் பரளி அடிக்கிறதுக்கு ஓடிட்டார் விஜய் அப்படின்னு சொல்லுவார் அவரு. டார்கெட் 2020. டார்கெட் 2026 கூட இது ஒன்று இது இருக்குன்னா, நீங்க சொல்றீங்களா 1 கோடி பேர் சேர்ந்துட்டாங்க, 2 கோடி பேர் சேர்ந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்ப நீங்க எலெக்ஷன் நிக்கணும்னு கேட்பாங்கல்ல, அது நீங்க விட்டு போனீங்கன்னா விமர்சனங்கள் வரதான் செய்யும். எப்படியும் வரதான் செய்யும், அது தோத்தா கூட வரதான் செய்யும். அங்க நின்னா யாருக்கான தோல்வி உண்மைதான் உறுதி. ஓகேவா, அங்க திமுக தான் ஜெயிக்க போகுது. ஆமா, அதுக்கு டைரக்டா 2026 பட் இருந்தாலும் விமர்சனம் வரும்ல, இந்த விமர்சனம் கண்டிப்பா பண்ணுவாங்க. எப்படியும் வரதான் செய்யும். அது நின்னா கூட வரதான் செய்யும், அது நிக்கலனா கூட வரதான் செய்யும். ஆமா, அதுக்கு டைரக்டா 2026 பாத்துக்கலாம். ஸ்பீக்கர்ல ஹாய் கார்த்திக் ப்ரோ. ஹாய் ப்ரோ. ஆமா, ஃபர்ஸ்ட் டைம் ஸ்பீக்கர் கிடைச்சிருக்கு. சொல்லுங்க ப்ரோ. மதகத ராஜா பத்தி என்ன நினைக்கிறீங்க ப்ரோ? எப்படி இருக்கும் படம்? ப்ரோ அது கமர்ஷியல் மீட்டர்ல இருக்குங்க. அந்த படத்துக்கு அப்புறம் ஆம்பளைன்னு ஒரு படம் எடுத்துட்டாரு. ஓகேவா, அந்த படம் ரிலீஸ் ஆயிடுச்சு, அதை நம்ம பார்த்துட்டோம் ஆம்பளைய. அதான் அவ்வளோதான். இன்னும் பெருசா அப்படி ஆகும்னு எதிர்பார்க்குற மாதிரி படம்லாம் இல்லைங்க. அது கமர்ஷியல் காமெடி அதெல்லாம் வச்சு ஒரு படம். இருந்தாலும் ஒரு சந்தானம் காமெடி ரொம்ப நாள் கழிச்சு பாக்குறதுனால அப்படி நீங்க அந்த மாதிரி நினைச்சு பாக்குறீங்க அப்படின்னா ஓகே, அந்த மீட்டர்ல பாக்குறவங்களும் ஓகே. ரொம்ப நாளாச்சு இந்த மாதிரி நான் படம் பார்த்து அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஓகே. அதுக்கு நான் அதில் ஏதோ உள்ள யானை இருக்கும் குதிரை இருக்கும் அப்படிலாம் கிடையாது. ரொம்ப நார்மலான ஒரு கமர்ஷியல் படமா இருக்கும். ஒரு ஆம்பளை, அந்த படத்துக்கு அப்புறம் தான் ஆம்பளை எடுத்தாரு. ஸோ அவங்களுடைய மாதிரி ஒரு படம் அப்படிதான் நினைக்கிறேன். ஓகே ஓகே ப்ரோ. ஆம்பளை படத்துலையுமே சந்தான காமெடி சூப்பரா இருக்குமே. ஆமா ஆமா ப்ரோ. ப்ரோ அருண்நிதி எதுவும் படம் பண்றாரா ப்ரோ? ஏதாவது அப்டேட்ஸ் இருக்கா? பண்ணிருக்காரு, ஒரு படம் விட்டுருக்காரு, ஷூட்டிங் முடிய போகுது. டிமாண்டி காலனி 3 பண்றாரு. ஓகே ப்ரோ. அது அவங்களே அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க, 2026 வரப்போகுது படம் ரிலீஸ். அப்போ டிமாண்டி காலனி 2 ஒரு எங்கே வருமே, அது பண்ண போறாரு. பதில
லட்சுமி என்ன செய்யிட்டீங்க உனக்கு? வித்தியாசமா ஸ்பீக்கர்ல இருக்குவேன், கேர்ள்ஸ்ல இருக்கும்னு பார்த்தா ஒன்றும். ப்ரோ அந்த அண்ணா யூனிவர்சிட்டி இஷ்யூ பத்தி இப்போ என்ன ப்ரோ போயிட்டு இருக்கு ரீசெண்டா? ஏதோ அப்டேட் இருக்கா? முடிஞ்ச போன விஷயங்க. அது எத்தனை ஒன்று ஒரு வாரமா உட்காந்து பேசிட்டு இருப்பாங்க ஒரு பிரச்சனையை. ஓகே ஓகே. ஒரு வீக்கா ஃபயரா போச்சு, அப்புறம் என்ன அப்டேட் ஆயிடுச்சா? அப்படிதாவே எல்லா பிரச்சனையுமே ஒரு வாரம் தான் பேச முடியும், அவ்வளோதான். அதிகபட்சம் இந்த ஒரு வாரம் இழுத்து வந்து பேசினதே பெரிய விஷயம் தான் இது. அவ்வளோதான். அடுத்தடுத்த பிரச்சனை அடுத்த வருஷம் போயிட்டே இருப்பாங்க. ப்ரோ இந்த பொங்கலுக்கு சின்ன படங்களும் ரிலீஸ் ஆகுதுல ப்ரோ, அதை வந்து ஓவர்சீஸ் கண்டென்ட்ல வேகமா அனுப்பிச்சிருவாங்களா ப்ரோ, இல்லாட்டி அனுப்பிட்டாங்களா? நிறைய சின்ன படங்கள் வந்து ஒரு சில தேட்டருக்கு ரிலீஸ் ஆகாதுங்க, அதனால அந்த பிரச்சனை இருக்காது. ஒரு சில படங்கள் மட்டும் தான் ஆகும். ஓகே ப்ரோ. அது சென்சார் அதுக்கு முன்னாடி ஆயிடுச்சு அமைச்சிருப்பாங்க. அந்த மாதிரி ஆகிற படங்கள் முன்னாடி அமைச்சிருவாங்க, சென்சார் ஆயிருக்கும். ஓகே ப்ரோ. ப்ரோ நீங்க எல்லா படமும் தியேட்டர்ல பார்ப்பீங்களா இல்ல ஓடிடி பார்ப்பீங்களா? நான் மோஸ்ட்லி இப்போலாம் வந்து ப்ரெஷரில் பார்ப்பேங்க. அப்புறம் அங்கே பார்த்தாரு தான். அதுக்கப்புறம் சில படங்கள் வந்து விட்டு போச்சுன்னா தேட்டரில் பார்ப்பேன். அதுக்கப்புறம் ஃபோனில் தான் பார்ப்பேன். டெலகிராம்லாம் ப்ரோ? டெலிகிராம்லேயும் பார்ப்பேன், ஓடிடியில் பார்ப்பேன். நீ வந்துடுறேன், ஏன்னு நீயே டெலிகிராமில் பார்க்குறியா அப்படின்னு விளாடுங்க. ஐயா உங்கள் படம் வரல அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன், அந்த மாதிரியா. சரி லட்சுமி, ஏதாவது பிரச்சனையா உனக்கு ஸ்பீக்கரில்? இல்ல ப்ரோ, ஃபுல் பண்ணிட்டு தான் இருக்கேன். எல்லாம் வர ரிக்வெஸ்ட் எல்லாமே எவ்வளவுதான் ரிக்வெஸ்ட் வந்து. யாரும் சும்மா வந்து யாரும் பேச மாட்டாங்களே. பிளாக் பண்ணி வச்சிருக்கேன். யாரு கேடிபிளா நீ ஏன் பிளாக் பண்ணி வச்சிருக்கேன்? ஒன்றும் இல்லை. டிசைனரா இருக்கப்போ நிறைய கேட்கணும்னு டக்குன்னு தோணும். பட் இப்போ ஸ்பீக்கரா வந்ததுக்கப்புறம் டக்குனு ஸ்ட்ரைக் ஆக மாட்டேங்குது. ஓகே. தெரியாம கைப்பட்டு வந்துச்சு ப்ரோ, நீங்க பேசுங்க. தெரியாம கைப்பட்டு மேல வந்துருச்சு ப்ரோ, நான் ஒர்க்ல இருக்கேன், நீங்க பேசுங்க ப்ரோ, நான் கேட்டுக்கிட்டு. என்ன ஒர்க் இருக்குங்க சொல்லுங்க. வந்தது வந்துட்டீங்க, அதை சொல்லிட்டு போங்க. என்ன ஒர்க்ல இருக்கீங்க? என்ன ப்ரோ விடாமூச்சு எப்ப ப்ரோ வரும்? விடுங்க, அவ்வளோ பொங்கல் ஆயிப்போச்சு, அவ்வளோதான். இப்போ வந்தேன். இந்த மாசத்துக்கு கடைசியா வருமா ப்ரோ? சொல்ல முடியாது ப்ரோ. இந்த மாசம் கடைசியில் வரலாம், அடுத்த மாசம் பிகினிங்ல வரலாம். சரி. அப்போ ஜிபி பிளான் படி ரிலீஸ் ஆயிருமா ப்ரோ? அது என்னங்க பிளான் ஏதாவது இருக்கா உங்களுக்கு? இல்ல ப்ரோ, நீங்க தானே சொன்னீங்க மேல ரிலீஸ் ஆகும்னு சொன்னீங்க. உங்களுக்கு ரிலீஸ் ஆகும்னு சொன்ன படமே உங்களுக்கு ஆகல. இல்ல அதான் கேக்குறேன்.
அதே மாதிரி அதுவும் டிலே ஆகிடும். ஏகே ஃபேன்ஸ் வாழ்க்கையில என்ன வேணாலும் நடக்குங்க. கரெக்ட். கரெக்டாக தான் இருக்காரு, அவரே ஏற்றுக்காரு. ஒரு ஏகே ஃபேனாக இருக்கவங்களுக்கு எல்லாத்தையுமே எதையுமே எதிர்கொள்ள மனநிலை வேணும் ஃபர்ஸ்ட். அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாங்க, நியூ இயர் அன்னைக்கு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாங்க. அதாங்க சொல்றேன், ஒரு ஏகே ஃபேனுடைய மனநிலை எப்படி இருக்கணும்? எத்தனை பேர் முதுகு தாங்குற மாதிரி இருக்குங்க, முதுகு ஸ்ட்ராங்கா. அது ப்ரொடியூசரா இருக்கலாம், டைரக்டரா இருக்கலாம், யாரா இருக்கலாம், அது பிரச்சனை இல்லை. யார் முதுகுல குத்துனாலும் தாங்குற மாதிரி இருக்கணும் முதுகு. ஓகே லட்சுமி பாய், முடிச்சிடலாமா? ஹலோ ஹலோ ஓகே ப்ரோ. கார்த்திக் ப்ரோ, கேக்குதா? சொல்லுங்க ப்ரோ. நான் தான் இஜாஸ். இதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி பேசியிருக்கேன் உங்ககிட்ட. நான் கேரளாவில் இருந்து தெரியும். சொல்லுங்க சொல்லுங்க இஜாஸ். கார்த்திக் ப்ரோ, உங்ககிட்ட ஒரு சஜஷன் சொல்லிட்டு நான் வந்தேன். ஏன்னா நீங்க டெய்லி இதுல நீங்க பாருங்க, ரிப்பீட்டடா ஒரு 5 ஸ்பீக்கர் வந்திருக்காங்க, அவங்க மட்டும் தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. நான் பார்த்ததுல நமக்கு போர் அடிக்குது இது கேட்டு கேட்டு. அவங்க மட்டும் தான் வந்து பேசிக்கிட்டே இருக்காங்க, புதுசா யாரும் வரல. அது ஏன் கார்த்திக் ப்ரோ, நீங்க அவங்களுக்கு மட்டும் தானே கொடுப்பீங்க? நான் கொடுக்கறதே இல்லைங்க. எனக்கு இங்க பாருங்க, நான் ஸ்பீக்கர் ரிக்வெஸ்ட் கொடுக்குற ஆள் தான். நானும் ஒன் ஆஃப் ஸ்பீக்கரா தான் இருக்கேன், சரியா? அது கொடுக்கறதுல இவனுங்க நான் ஹோஸ்ட் பண்றவங்க தான் கொடுக்குறாங்க. கார்த்திக் ப்ரோ, எப்படி கொடுக்குறாங்கன்னு நமக்கு தெரியாது. ஓகே, அது ஓகே. நானே இன்னைக்கு கூட தான் லட்சுமிட்ட புதுசா கொடுத்தோம். அதான் லட்சுமி வந்து, அதான் நான் சொன்னேன், லட்சுமி வந்தா மட்டும்தான் புதுசு ஆள்கார் வர்றாங்க. இல்லைன்னா இந்த ஐயப்பன் வந்தா டெய்லி இந்த கோழி மசாலா 2G அப்புறம் வேற யாரு ஒரு 2-3 பேர் வர்றாங்க, அவனுங்க மட்டும்தான் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. தென் நமக்கு போர் அடிக்கும். பல டைம் சொல்லியாச்சு, அது பார்ப்போம். நீங்க அதான் ஒரு நாள் லட்சுமிக்கு கொடுங்க, ஒரு நாள் ஐயப்பன், அப்படி ஹோஸ்ட் பண்ணட்டும். அப்ப புதுசு ஆள்கார் வருவாங்க பேசுறதுக்கு. எனக்கு நான் வரவங்க பேச மாட்டாங்களே, அதுதான் பிரச்சனை. இப்போ லட்சுமி வந்து புதுசா ஒரு பேர் கொடுக்குறான், யாருமே வந்து பேசல அப்படின்னு நமக்கு என்ன தோணுது? இப்போ ராமச்சந்திரனை கூப்பிடு, நம்ம பேசுறவங்கள்ட்ட கூப்பிடு, அவங்க தான் வந்து நல்லா பேசுவானுங்க, அந்த மாதிரி தோணுது இல்லையா நமக்கு? இல்ல அதான் நம்ம அது அப்படிதான் இவங்க எப்படி டெய்லி வந்து அவங்களுக்கு ஒரு கனெக்ஷன் ஆச்சு உங்ககிட்ட, அப்படி பேசிக்கிட்டே இருக்காங்க. அவ புதுசா ஒரு ஆள் வந்தா நமக்கு நான் ரெக்வஸ்ட் கொடுத்தா எனக்கு ரெக்வஸ்ட் அக்செப்ட் பண்றது இல்லை. தெரியலங்க அது. இன்னொன்னு இந்த ஸ்பேஸ்ல வந்து இன்னும் அந்த அளவுக்கு டெக்னிக்கலா பயங்கரமா இதாகணுங்க ப்ரோ. யார் ஒரு ரிக்வஸ்டும் யாரும் காட்ட மாட்டேது. ஒரு 5 பேர் காட்டவும் 10 பேர் தான் காட்டும், அதுக்கு மேலே காட்டாது இங்க. அத நான் சில வாட்டி ரெக்கார்ட் தான் கேட்பேன். ரெக்கார்ட் கேட்டா அதே ஸ்பீக்கர்ஸ் அவங்க தான் பேசிக்கிட்டே இருக்காங்க. ஒரு புதுசா அந்த ரிக்வஸ்டே காட்டாது ப்ரோ யாருக்கும். இப்போ நானே வந்து கோவர்ஸ்லாம் இருப்பேன்ல, பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா 2 பேர் 3 பேர் தான் காட்டும், நம்ம தான் காட்டும். என்ன ட்ரை பண்ணுங்க, அதை சொல்லத்தான் சஜஷன் வச்சுடுங்க, சஜஷன் மாதிரி சொல்லுங்க. கண்டிப்பா ப்ரோ. எப்படி இருக்கீங்க? சௌக்கியமா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் ப்ரோ. அப்புறம் வீட்ல இருக்கீங்க? ப்ரோ சேலத்துல வீட்டுல இருக்கேன். ஐ திங்க் நீங்க பொண்ணு பார்க்க போனீங்கன்னு நினைச்சேன், அப்படிதான் போயிருக்கீங்களா? நான் நியூ இயருக்கு வந்தேங்க. ஓகே ஓகே, சரி. நீங்க முடிக்க செலிப்ரேஷன் வந்தேங்க. நியூ இயர் பக்கத்துலயே பொங்கல் இருக்கு அப்படின்றதுனால சரி ஊருக்கு வருவோமா இல்ல பொங்கல் முடிச்சுட்டு வருவோமான்னு யோசிச்சுட்டு இருக்கேன், அவ்வளவுதான். ஓகே ஓகே. அப்புறம் முடிக்க போறீங்களா? ஓகே, நான் இப்பதான் வந்தேன், வேலை முடிச்சு இப்பதான் வந்தேன். நான் சவுதியில இருக்கேன். சொல்லுங்க ஒன்றும் பிரச்சனை இல்ல எனக்கு இல்ல சஜஷன். நான் கேட்ட போது நீங்க போறேன்னு சொல்லிங்க, அதனால ஓகே. டைம் ஆயிடுச்சா? அதனால ஒரு டைம்ல 1 மணி தான் ஆகுது. நம்ம ரேண்டமா எப்படி 1:30 மணிக்கு அந்த மாதிரி தான் தூக்குறோம். ஓகே ஓகே.
மார்க்கோ பாத்தீங்களா? மார்க்கோ பார்க்கல, சூப்பரா இருக்குன்னாங்களே படம். நீங்க பாத்துட்டீங்களா? சூப்பர் நாள் நானில ஒரு வயலன்ஸ் மூவி அப்படிதான் நான் பார்த்துட்டேன். மலையாளத்திலே ஒரு கேஜிஎஃப் வேணும் இல்ல, அதனால எடுத்திருக்கான்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி ஓடுதா மலையாளத்துல? இல்ல ஓடி நல்ல ஓடி இருக்கு. அதான் இப்ப வந்ததுல அதான் ஹிட் இருக்கு இந்த படம். ஓகே 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 சரி ப்ரோ. ஆனா இதுதான் இது சொல்லத்தான் நான் மெயினா வந்தேன். நான் நாளைக்கு வர்றேன். நான் இன்னைக்கு வேலை முடிச்சது நீங்க டக்குன பார்த்த போது போறீங்க சொல்லிங்க. இன்னொரு என்ன வேலை பாக்குறீங்க சவுதியில? நான் ஒரு கம்பெனில வேலை பார்க்குறேன். ஓகே ஓகே. எவ்வளவு நாள் ஆச்சு சவுதி போய்? நான் இங்க 10 இயர்ஸ், மோர் தென் 10 இயர்ஸ் ஆயிடுச்சு. 10 இயர்ஸ். சவுதி வந்தா உங்களை மீட் பண்ணா. துபாய் சவுதியில பக்கத்துல தானே? நான் ரோட் ட்ரிப்ல பக்கம் இல்ல எல்லாம் ரோட்ல வந்துடலாம். சவுதியில வந்தா துபாய், பஹ்ரைன் என் பக்கத்துல தான் இருக்காரு ராபின்சன். நம்ம பக்கம் தான். ஒரு துபாய்ல இருந்து பக்கமா பஹ்ரைன்? இல்ல பஹ்ரைன் சவுதி பக்கம் ஒரு கிராஸ் இருக்குல்ல, ஒரு பாலம், ஒரு கடல் வெளி ஒரு பாலம் இருக்கு. அது கிராஸ் பண்ணி போனா போதும். ஒரு 40 கிலோமீட்டர் இருக்கு. 40 கிலோமீட்டர். 40 கிலோமீட்டர் தானே? அதான் ஒரு பிரிட்ஜ் இருக்கு, அது கிராஸ் பண்ணி போனா. எங்களுக்கு விசா வேணாம். நீங்க ஜிசிசி விசா எடுத்து வந்தா உங்களுக்கு போலாம், கிராஸ் பண்ணி போலாம். ஜிசிசி விசா எடுத்து வந்தா போதும். ஜிசிசி எடுத்தோம்னா இங்க துபாய் வந்துட்டு அங்க இருந்து பஹ்ரைன் போறலாமா? துபாய், பஹ்ரைன், கத்தார், ஒமான், குவைத் அப்படி போலாம். ஓகே ஓகே. அது ரோடு வேற எல்லாமே சூப்பரா போட்டுருக்கீங்க. துபாய்க்கும் சவுதிக்கும் 1000 கிலோமீட்டர் இருக்கும். துபாய் அதான் துபாய் எங்க சொன்னீங்க? அப்படிதான் ப்ரோ. அவ்வளவா? 1000 நீங்க 1000 பாக்காதீங்க. 1000 இங்க எவ்வளவு நேரம் நினைக்கிறீங்க? 8 மணி நேரம் போதும். 140ல போல இல்ல. இது 1000 கிலோமீட்டரா துபாய் டு சவுதி? இல்ல நான் 1 மினிட் நீங்க இருங்க ஆன்லைன்ல, நான் இப்ப சொல்லி தரேன். துபாய் அவ்வளவு கிலோமீட்டரா? அவ்வளவுலாம் இருக்காதுங்க துபாய் டு சவுதி. நான் இப்பதான் 800 கிலோமீட்டர். 800 8 மணி நேரம் காணிக்குது. 8 hours. அதான் 8 hours 800 கிலோமீட்டர். கரன்சி வேற கரன்சி. ஆனா அதுக்கு முன்ன கரன்சி எல்லாம் வேற. ரெண்டுத்துக்கு நடுவுல இருக்கா பஹ்ரைன்? இல்ல துபாய் இல்ல, இந்தியாவில இருந்து பக்கம் இருக்கிறது துபாய். 3.5 hours போதும் எங்களுக்கு கேரளாவில இருந்து துபாய் ஃபிளைட் பண்றதுக்கு. ஆனா இங்க வர்றதுக்கு 4.5 hours ஆகும். 1 மணி நேரம் கூட ஆகும். இப்ப டிஃபரன்ஸ் பாருங்க. நீங்க இந்தியா டைம் இப்ப நான் சொல்றேன், என் டைம் 10:30. உங்களுக்கு எவ்வளவு ஆச்சு? 2.5 மணி நேரம் இல்ல. இப்போ அது ஒன்னாச்சு இல்ல. ஆனா துபாயில இருந்து இப்ப துபாயில அதுக்கு பக்கத்துல 1 மணிக்கூர் கூட இருக்கும். இதை விட அங்க 11 இருக்கும். 11 அந்த டிஃபரன்ஸ். 1.5 மணி நேரம் கம்மி நினைக்கிறேன். ஒரு மணி. அதான் இந்த இருந்து 1.5 மணி 1.5 hours கம்மியா இருக்கு. ஆமா அவ்வளவுதான். பஹ்ரைன் டைம் எல்லாம் சேம் டைம் தான். இங்க எல்லாம் பஹ்ரைன், கத்தார் எல்லாம் சேம் டைம். குவைட் கரன்சி வேற இல்ல ப்ரோ. குவைட் தான் இந்த வேர்ல்டுல ரொம்ப ஜாஸ்தி இதுல வேல்யூ இருக்க மணி. குவைட் அப்புறம் ஒமான், பஹ்ரைன், இந்த 3 தான் ஃபர்ஸ்ட்ல இருக்கு. சவுதி எல்லாம் நார்மல். சவுதி 23 தான் இருக்குன்னு நினைக்கிறேன். அப்புறம் வேற என்ன?
ப்ரோ. வேற இருக்கீங்க நீங்க தாஸ். ஓகே ஓகே. நான் விஜய் ஃபேன். நான் ஒரு விஜய் ஃபேன் ஆகும், உங்களுக்கு தெரியும்ல, நான் முதல்ல பேசியிருக்கேன். பார்த்தோம். ஆனா நான் இந்த ஐடி யூஸ் பண்றது இந்த விஜயோட இது பாக்குறது மட்டும்தான். அது யூஸ் பண்ண மாட்டேன். இன்ஸ்டாகிராம் தான் யூஸ் பண்ணுவேன் ஜாஸ்தி. அதான் நம்ம கேரளாவில் நிறைய பேர் விஜய் ஃபேன் இருக்கீங்களே. நான் கேரளாவில் முன்னாடி இருந்திருக்கேன் தாஸ். நீங்க கொல்லத்துல இருந்திருக்கீங்க. நான் கார்த்தி, உங்களை பத்தி எனக்கு ஃபுல்லும் தெரியும். நான் தெரியும்னா நான் இது கேட்டு கேட்டு தெரிஞ்சிருக்கேன். நீங்க யாரு, உங்க ஐடி குளத்துல இருந்திருக்கேன். நான் எல்லாம் உங்களை பத்தி எல்லாம் தெரியும். நீங்க புதுசா ஒண்ணு சொல்லி நம்ம டெய்லி கேட்கறோம்ல உங்களை. நான் வேலைக்கு போகும்போது ஜஸ்ட் அப்போ நம்ம அந்த இப்போ இந்த இந்த இதெல்லாம் இருக்குல்ல, ஐடி கார்டுலாம், ஆதார் கார்டு, அந்த அப்போ நீங்க கேரளா ஒரு சிஸ்டம் வச்சிருந்தீங்கல்ல, அந்த இன்சூரன்ஸ் கார்டு. ஆமா, ஊரா போய் போட்டோ எடுக்கிறது நம்ம வேலையா தான். இப்போ எல்லாருக்கும் போட்டோ எடுத்து கார்த்திக், நான் அதுல வேலை பார்த்திருந்தேன். எனக்கு அதுல வேலை கிடைச்சிருக்கு. அந்த வேலை தான். அந்த அதுல போகும்போது நம்ம தமிழ்னு சொன்னாலே விஜய் அறிமோ அப்படின்னு இங்க போனாலும் இதுதான்ப்பா, விஜய் 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 தான், அதை கேட்பாங்க. அதான் விஜய் தான் கேட்பாங்க. யாரு கேட்டாலும் எங்க போனாலும் விஜய் தமிழ்னு சொல்லிட்டா விஜய் கேட்பாங்க. ஆச்சரியமா இருக்கும். திருவாண்டம் கொல்லம் சரியான கிரைஸ். அந்த சின்ன பசங்க அந்த பொண்ணுங்க யார் வந்தாலும் நம்ம தமிழ்னு தெரிஞ்சுட்டா அவங்க மலையாள பேச தெரியாதுல்ல ஓரளவுக்கு. நம்ம சொல்லுவோம் மாறி நிக்கு அப்படிங்கிற ஒரு லைட்டா சொல்லும் போது நீங்க தமிழ் ஆகும், நம்ம தமிழ் விஜய் அறியா அப்படிங்குவாங்க. விஜய் ஃபேனா அப்படின்னு அவங்க எப்ப பார்த்தாலும் அந்த விஜய்ன்றது. அந்த பாத்திர விஜய் ட்ரிவாண்டத்துல இருந்தார்ல போக்கிரி சக்சஸ், அப்போ அந்த டைம்ல பாத்துருக்கு. பயங்கரமா பேசப்போ அப்ப சூர்யாக்கும் பயங்கர அந்த டைம்ல. அதான் அல்ல, அதுக்கப்புறம் சூர்யா ஒரு ஹைக்ல போனார்ல, இந்த அயன் ஆதவன் அந்த டைம்ல எல்லாம் பீக்குன்னா ரொம்ப விஜயோட டவுன்ஃபால் இருந்துச்சு அந்த டைம்ல. அந்த டைம்ல எல்லாம் இந்த விஜய் ஃபேன் எல்லாம் அப்புறம் அப்படி சரிஞ்சு போனானுங்க. போயிட்டு இப்போ மறுபடியும் நீயே கோட்டை பார்க்க மாட்டீங்க ப்ரோ. என்ன காரணம்? கோட்டையை நீங்க புறக்கணிச்சிட்டீங்க. அதான் சொல்றேன், அது பர்சனல். நீங்க அது பார்த்தா போதும் உங்களுக்கு. விஜயோட லியோ ஓடுனது நீங்க பாருங்க. திருச்சூர் வேற ஓடி. திருச்சூர் தெரியும்ல, குருவாயூர் எல்லாம் இருக்கு. ஆமா, அந்த அங்க வேற, அங்க கோழிக்கோடு, மலப்புரம், கோழிக்கோடு அங்க. அதான் அது உங்க ஆளு. ப்ரோ ஏன் ப்ரோ ஜெயிலர் நல்லா இருந்துச்சு ப்ரோ, அப்படி யோசிச்சு ஓடிச்சு. இல்ல அதான் சொல்றேன் அதுல நான் அதுக்கு விஜய் படம் இப்ப நீங்க சொன்னீங்கல்ல, அது கோட்டையே ஓடல. ஓடுனது அதான் நான் சொல்ல, பாலக்காடு ஓடி இருக்குது, என்ன திருவாண்டம், கொல்லம், இந்த 3 இடத்துல பார்த்தா ஓடி இருக்கும். பாக்கி ஒரு இடத்துல ஓடல. ஆனா லியோ அப்படி இல்லை. லியோ 14 ஜில்லையும் ஓடி இருக்கு. என்ன ரீசன் நான் சொன்ன இல்ல, இந்த விஜயோட இந்த ஆடியன்ஸோட டேஸ்ட் டிஃபரன்ஸா இருக்கு. நீங்க பாருங்க, தமிழ் படம் கூடுதல் பாக்குறது யாரு? திருவாண்டம், கொல்லம், பாலக்காடு அப்படி இருக்கவங்க தான் பாக்குவாங்க. வயநாடு இருக்காங்கல்ல, அவங்களும் பாக்குறாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் ஆனா இந்த புஷ்பாவும் வருஷம் பாக்கலையே. புஷ்பா வந்து வேர்ல்டு வைடா பெரியட்டு. புஷ்பா பாக்கல. அதான் நான் சொல்ல கார்த்தி, நாங்க அந்த சினிமாவோட இது நீங்க பாத்திருக்கீங்களா? மலையாள சினிமா நீங்க எப்பவும் உங்களுக்கு மலையாள சினிமாவுக்கு ஆகாதுன்னு எனக்கு தெரியும். நீங்க எப்ப பேசினாலும் இல்ல நான் கார்த்தி நான் கேட்டிருக்கேன். இல்ல உங்களுக்கு இல்ல, எனக்கே கார்த்திக் ரொம்ப இந்த படங்க பார்த்தா எனக்கும் பிடிக்காது. இந்த சீரியல் மாதிரி இருக்கும் சில சினிமால. சீரியல் நான் பார்க்க மாட்டேன். எனக்கு இந்த இப்படி இருக்கணும் மசாலா படம், அதான் எனக்கு பிடிக்கும். அது வந்து பரவாயில்ல, நான் சொல்றேன். நீங்க விமர்சனம் இந்த இது சொல்லுவீங்கல்ல, ஒரு என்ன சொல்ல, ஒரு ரிவ்யூ மாதிரி சொல்லுவீங்கல்ல மலையாள சினிமா பத்தி. இவங்க மலையாளத்துல இல்ல, தமிழ்லயே நல்ல படங்க வருது. மலையாளத்துல அது எங்களுக்கு தமிழ் படம் ரொம்ப பிடிக்கும். ஆனா நீங்க தமிழ்நாட்டுல சொல்றாங்க மலையாளத்துல எல்லாரும் சொல்றாங்க மலையாளத்துல நல்ல படங்க வருது. இந்த லாஸ்ட் இயர் எடுத்து பாருங்க, நீங்க எவ்வளவு படம் ஹிட் ஆயிருக்கு. ஹிட் ரேஷியோ எடுத்து பாருங்க, ஹிட் ரொம்ப இருக்கு எங்களுக்கு லாஸ்ட் இயர்ல.
அதனாலதான் சொல்றாங்க. ஓகே ஓகே ப்ரோ தளபதி 69 வந்து பகவான் கேசரி ரீமேக்குன்னு இன்னைக்கு வலைபேச்சில் சொன்னாங்க. அது எப்படி ப்ரோ உண்மையா? அந்த படத்தை ரீமேக் வச்சு வாங்கியிருக்காங்க, அது உண்மைதான். அந்த படத்தில் இருக்க சிமிலர் சீன்ஸ் வந்து சிலது இருக்கும் அந்த படத்தில், அது உண்மைதான். ஓகே ஓகே. அப்படி வந்தாலும் பரவாயில்ல, நான் சொல்றேன் அப்படி கம்ப்ளீட் வந்தாலும் பரவாயில்ல. மசாலா கம்ப்ளீட் படம் வரும், ரீமேக்காக இருக்காதுங்க. லாஸ்ட் படம் ஒரு மசாலா படம் வரும், கம்ப்ளீட் நல்லதா ரீமேக்காக இருக்கும். இருக்காதுங்க. கம்ப்ளீட் ரீமேக்காக இருக்காது. கொஞ்சம் இல்ல ஓகே. ஸ்டோரி வேறையா தானே இருக்கு. இல்ல அப்படி நான் சொல்ல அப்படி இருந்தா கூட நான் சொல்றேன் அதாங்க சில விஷயங்கள் இருக்குங்க, சிமிலரா இருக்குங்க. பட் ஆக்சுவலா அது ரொம்ப நல்ல படம் தாங்க பகவத் கேசரி. நான் இப்போதான் ப்ரோ ஸ்டார்ட் பண்ணேன். இப்போதான் ஒரு 30 மினிட்ஸ் ஸ்டார்ட் பண்ணி பார்த்துட்டு இருந்தேன். ஓகே, நல்லா தான் இருக்கு. கார்த்திக் ப்ரோ, இது விஜயோட லாஸ்ட் படம் இல்ல தளபதியோட எந்த இல்லையா? அப்படிலாம் இல்லையா? அவர் சொல்லியிருக்காரு. நீங்க சொல்லியிருக்காரு. சத்தியமா சொல்றாரு கார்த்திக், நீங்க மட்டும்தான் இது சொல்லிட்டு இருக்கீங்க. அவரை கான்பிடன்ட் அவரு சொல்றாரு நோ லுக்கிங் பேக்னு. நீங்க மட்டும்தான் நீங்க இப்படி சொல்லிருங்க. அவரோட கெரியர் பாருங்க. அவரு சும்மா சொல்ல மாட்டாரு. நம்ம அவரை ஃபாலோ பண்றோம், சின்ன வயசுல இருந்து நான் ஃபாலோ பண்ண சொல்றேன். நமக்கு அந்த ஒரு இது நம்பிக்கை எனக்கு அப்படி தோணுது. இன்னியா சினிமா வர மாட்டாரு. நான் இப்போ நான் தமிழ்நாட்டுக்குன்னு சொல்றேன், பிராக்டிகலா பேசுவோம். விஜய் சிஎம் வரா இல்ல, நான் சிஎம் கார்த்திக் ப்ரோ அப்படின்னா சொல்லவே இல்லை. நான் சொல்றேன் அவரு இதுல ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காரு. பாருங்க நீங்க எப்படி அவரோட பிலிம் கெரியர் ஆரம்பிச்சு அவர் இப்ப பீக்ல இருக்காரு, ஸ்டார்டம் பீக்ல இருக்காரு. அப்ப அதை விட்டுட்டு அவர் வரானா ஏதாவது இருக்குல்ல அவருக்கு. நம்ம நினைக்கிற மாதிரி இல்லை, ஏதாவது பிளானிங் இருக்கும். நீங்க நம்ம வெயிட். கார்த்திக் ப்ரோ நீங்க ஒரு இது சொல்றது பரவாயில்ல, ஏதாவது சொல்லுங்க. ஆனா நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம், கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்த்துட்டு என்ன நடக்க போறோம்னு தெரியாது இல்ல. நீ கிடக்கு நீங்க சொன்ன மாதிரி நீ எவ்வளவு நாள் இருக்கு இது கடை என்ன வேலை. அது ஓகே ப்ரோ. நான் கேக்குறது அவர் சிஎம் ஆக போறாரா விஜய் இந்த எலெக்ஷன்ல? இல்ல, நான் சொல்றேன் அவரு படம் நடிக்க வரவிட்டார். லாஸ்ட் படம் அவரு சொல்றாரு இல்ல, அவரு அப்படி மாத்தி மாத்தி சொல்லியிருக்காரு. எங்க ஏதாவது நீங்க ஏதாவது சொல்லுவீங்களா இதுக்கு முன்னாடி? ஏதாவது இது இல்லைங்க, எனக்கு புரியலைங்க. அவர் லாஸ்ட் நடிச்சிட்டோம், அதுக்கப்புறம் நடிக்காம போட்டோம், அது பிரச்சனையே கிடையாது. நான் கேக்குறது இப்ப சிஎம் ஆக போறாரா 26ல 2026ல அவர் சிஎம் ஆக போறாரா? கார்த்திக் ப்ரோ நான் என்னோட பர்சனல் நான் சொன்னா சிஎம் ஆகணும்னு சொல்லுவேன். அது என்னோட பர்சனல் சாய்ஸ். நீங்க சொல்லலாம் ப்ரோ. இல்ல அது ஓகே ப்ரோ. அவருக்கு எல்லாருக்கும் நீங்க பாரு அண்ணாமலை எதுக்கு அண்ணாமலை தோக்குறாரு அப்புறம் நிக்கிற எதுக்குன்னு தெரியுமா? அது அவருக்கு ஒரு இது இருக்கும் இல்ல, ஒரு நம்ம இன்னைக்கு தோத்த நாளைக்கு ஜெயிப்போம், அது ஒரு நம்பிக்கை வேணும் இல்ல. அப்படியே இருப்பாரு, அதுக்காக அதை விட்டுட்டு போக மாட்டாரு. நான் நினைக்கிறேன் அட்லீஸ்ட் அவர் நிக்கிற இடத்துல ஜெயிக்க வாய்ப்பு இருக்குல்ல. நான் சொல்ல அவரு மட்டும் இல்ல, நீங்க நம்ம சோசியல் மீடியா பாக்குறதுனாலதான் சொல்றேன் இல்ல. அவருக்கு ஒரு இம்பாக்ட் இருக்கு. நீங்க பாருங்க அவரு அந்த இதுல வரட்டு இந்த எலெக்ஷன்ல இந்த அடுத்த வருஷம் இந்த பிலிம் முடிச்சிட்டு வருவாரு. அப்ப நம்ம பாக்கலாம், அதனால வெயிட் பண்ணி பாக்கலாம். எனக்கும் தெரியாது தமிழ்நாடு ராஷ்டிரம் நான் ரொம்ப பாக்குறது இல்ல, கொஞ்சம் அந்த சோசியல் மீடியா பார்ப்பேன், அது மட்டும்தான். அதனால சொல்றேன் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம், எது வேணா நடக்கலாம். வெயிட் பண்ணி பாக்குறதுல ஒண்ணு ப்ரோ, ஆல்ரெடி வந்து இங்க டிக்ளேர்டு தான் திமுக vs ஏடிஎம்கே தான். இல்ல அப்படி இருக்கு ப்ரோ. இதுல வந்து விஜய்க்கு பெரிய ரோல் இல்ல ப்ரோ. விஜய் வந்தா கூட அவரு மீடிங் கூட அலைன்ஸ் வச்சாருன்னா அது நடக்கும்னு ஒரு விஷயம் நம்புறாங்க. பட் அதுவுமே நடக்காது கார்த்திக் ப்ரோ. எல்லாம் நம்பிக்கை தானே. நம்ம நாளைக்கு இன்னைக்கு தூங்கிட்டு நாளை எழுந்திருக்குமா? நான் மலையாளந்தவர். இது சினிமா கிடையாது இல்லையா? சினிமா கிடையாது. சினிமா சொல்லல இல்ல, எல்லாரும் நம்பிக்கையில தான். நம்ம நாளைக்கு தூங்கி எழுந்திட்டு போகணும்னு நம்பிக்கை இல்ல. நம்ம நாளைக்கு உயிரோட இருப்போமா? நம்ம இப்படியே பேசிட்டு இருக்கலாம். அப்ப நீங்க சொல்லி நம்பிக்கை வைக்க வேணாம் சொல்றீங்களா? நம்ம ஒண்ணுலயும் நம்ப கூடாதா? நம்ம லைஃபா இன்னைக்கு நாளைக்கு இப்படித்தான் இருக்கும்னு நம்பலாம். ஓகே, ஜேசன் நம்பலாம். சவுதியில வேலை பார்க்கறேன், நான் சொல்றேன் நாளைக்கு நான் வந்து யூஎஸ் நாளைக்கு வேலைக்கு போறேன் அப்படின்னு நம்பலாம். நான் வந்து இங்க இருந்து நிலாவுக்கு போறேன்னு நம்ப கூடாது. கார்த்திக் ப்ரோ இல்ல ட்ரை நீங்க ட்ரை பண்ணா உங்க ஒரு இது என்னங்க இது? கார்த்திக் ப்ரோ தான் சொல்றேன்,
நம்ம ஒரு காரியம் நம்ம நம்பணும், முதல்ல நம்ம நம்பணும், நமக்கு முடியும்னு நம்ம நம்பினா அது முடியும் உறப்ப. நான் சொல்றேன்ல, எனக்கு அதெல்லாம் ஓகே, நம்ம நம்பணும், அதெல்லாம் ஓகே, அதுக்கான வேலை செய்யணும். ஓகேவா, நம்ம நம்பினா மட்டும் போதாது. கார்த்திக் ப்ரோ நீங்க நீங்க அப்துல் கலாம் மோதி அப்துல் கலாம் சொன்னாரு கனவு காணுங்கன்னு சொன்னாரு. கனவு காணுங்கன்னு அப்படி சொன்னாருன்னா கனவு காட்டா மட்டும் போதுமா? ஓகே, நீங்க கார்த்திக் ப்ரோ கனவு கண்டுட்டே இருந்தா நடந்துருமா? கார்த்திக் ப்ரோ நான் சொல்றேன், நீங்க 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 1000 சொல்லுங்க, அது பரவாயில்ல. நீங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, ஒரு அதுல இந்த மார்ச் எண்டு வர பாருங்க. அதுக்கப்புறம் இந்த விஜயோட ஆட்டிடியூட் எப்படி இது ஆட்டிடியூட் சாரி நான் சொல்றது, அவங்க அவரோட இதெல்லாம் மாறும். நீங்க எல்லாம் களத்துல வர்றாரு இல்ல அப்படி எல்லாம் சொல்றாங்க இல்ல, அதெல்லாம் சேஞ்ச் பண்ணும் ஆகும்னு நான் நினைக்கிறேன். நம்ம பார்க்கலாம், வெயிட் பண்ணி பார்த்துட்டு நான் சொல்றேன், ஒரு 3 மாசம் வெயிட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் ப்ரோ நீங்க வெயிட் பண்ணா நான் வெயிட் பண்ணலாம், சரியா? நீங்க ஃபேன்றதுனால நீங்க வெயிட் பண்ணலாம். கார்த்திக் நான் வந்து எனக்கு சரி ஓகே கார்த்திக் ப்ரோ இதுல என்ன எனக்கு பண்ண போறாருன்னு வெயிட் பண்ணலாம். மக்கள் வெயிட் பண்ண மாட்டாங்க. கார்த்திக் ப்ரோ மக்கள் எனக்கு வந்து அவங்க எனக்கு வேலையை இதுல பார்த்துட்டு லாஸ் தான் இருக்குது. நாங்க கேரளாவில இருந்து எங்களுக்கு இது கிடைக்கும், விஜய் போனா எங்களுக்கு நாங்க ஒரு வருஷத்துல ஒரு படம் போய் என்ஜாய் பண்ணி பார்ப்போம். அது உங்களுக்கு தெரியும்ல கேரளா எப்படி செலிப்ரேட் பண்ணுவாங்கன்னு. அது எங்களுக்கு இன்னும் இல்லை, முடிஞ்சது. அதே நாங்க இதாயிட்டு அப்ப அவரோட பேஷனுக்கு நாங்க அவர் போறாரு. அவரே ஒரு இது கவலையப்படாதீங்க, நடக்காது. கவலைப்படாதீங்க, நடக்காது. நீங்க நீங்க சொல்லிக்கிட்டே இருங்க கார்த்திக் ப்ரோ, பார்ப்போம். நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். நான் அதே இந்த எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் வருவேன் இல்ல, ஸ்பீக்கர்ல வருவேன், கண்டிப்பா வந்து பேச வந்துச்சு பாருங்க. அது வந்து தமிழ்நாட்டுல எல்லாருக்கும் தெரியும் ப்ரோ, விஜய் ஃபேன்ஸுக்கே தெரியும். என்ன எல்லாருக்கும் தெரியுங்க, என்ன உண்மைன்னு தெரியுங்க. இங்க யாருக்கும் கேம்ன்றது எல்லாருக்கும் தெரியும். ஏடிஎம்கே டிஎம்கே தாங்க இங்க கேம், அது எல்லாருக்கும் தெரியுங்க. 937 இங்க கேமா தான் ப்ரோ, அது எல்லாருக்கும் தெரியும். ரியாலிட்டி தாங்க, சும்மா அதை மாத்துறதுக்குலாம் ஒண்ணும் இல்லைங்க. சும்மா சொல்லுங்க கார்த்திக் ப்ரோ, சொல்லுங்க இப்ப சொல்லுங்க, நீங்க என்ன சொன்னீங்க? இங்க தமிழ்நாட்டுல இருக்க எல்லாருக்கும் தெரியும் ப்ரோ, இந்த கேமே வந்து ஏடிஎம்கே டிஎம்கேன்றது எல்லாருக்கும் தெரியும். நீங்க தான் சும்மா சம்மதம்லாம் பேசிட்டு இருக்கீங்க. நான் என்ன கார்த்திக் ப்ரோ, இதுல என்ன நான் என்ன சொன்னேன், நான் நம்பிக்கை அவருக்கு ஒரு நம்பிக்கை இருக்குல்ல, அவர் ஏன் இது விட்டுட்டு வராருன்னு அவருக்கு கொஞ்சமா யோசிக்கப்பட்டு வர இந்த இப்போ ஐயோ அவர் விட்டுட்டு எங்க வந்தாரு, இப்ப எங்க இருக்காரு? ஷூட்டிங்லாம் வந்திருக்காரு, எங்க விட்டுட்டு வந்தாரு? நான் சொல்ல இந்த படம் நான் சொல்றேன், நாங்க நீங்க நினைக்கிறீங்களா நாங்க ஃபேன்ஸ் நினைக்கிறது அவரோட அவஸ்தான லாஸ்ட் ஃபிலிம்னு நினைக்கிறேன். அது உங்களுக்கு நீங்க சொல்லலாம் இல்ல, உங்களுக்கு சொல்ல நீங்க என்னன்னு நினைச்சுக்கோங்க, அதை பத்தி பிரச்சனை இல்ல. மக்கள் நீங்களா நீங்க மட்டும் மக்கள், நீங்க கார்த்திக் ப்ரோ மட்டும் தானே சொல்றீங்க. அதுதாங்க சொல்றேன், மக்களுக்கு தெரியும், விஜய் ஃபேன்ஸுக்கே தெரியும். அது கார்த்திக் ப்ரோ நீங்க மட்டும் மக்கள் எப்படி ஆவீங்க சொல்லுங்க, நீங்க தானே சொல்லுங்க. நீங்களும் ஒரு 5-6 பேர் வந்துட்டு சொல்றீங்க. நாங்க ப்ரோ இங்க பாருங்க, பிராக்டிகலா என்ன உண்மைன்றது உங்களுக்கு தெரியும். அதை நான் ஒத்துக்க மாட்டேன்னு பேசுற மட்டும் எது பேச முடியாது. கார்த்திக் ப்ரோ நான் இப்போதைக்கு நீங்க சொல்ற மாதிரி தான் இருக்கு. ஆனா பட் ஒரு 3 months கழிச்சு ஃபுல்லா இறங்குறப்போ கண்டிப்பா மாற்றம் நடக்க வாய்ப்பு இருக்குல்ல ப்ரோ? ஃபுல்லா இறங்கி இங்க இறங்கி கார்த்திக் நடைப்பயணம்லாம் ஏதோ இப்ப மேற்கொள்ற இங்க இறங்க போறீங்க, குழி விட்டு உள்ள இறங்க போறீங்களா? கார்த்திக் ப்ரோ நீங்க 3 ரோட்ல இன்னும் இறங்கி என்ன எங்க இறங்க போறீங்க? நீங்க ஏதாவது பாசிட்டிவ் ஏதாவது பேசுறீங்களா? ஏதாவது ஒரு மேட்டர் பாசிட்டிவா பேசுறீங்க? நீங்க அவரு கட்சியா அது முதல் நெகட்டிவ் மட்டும் தான் பேசிக்கிட்டு இருக்கீங்க. எனக்கு அப்படி தோணுது, எனக்கு தெரியாது, நான் ஃபேன்ஸ் ஆனதுதான் எனக்கு தோணுனது எனக்கு தெரியாது. நான் சொல்றேன் உங்ககிட்ட, நீங்க வெயிட் பண்ணிட்டு ஏதாவது நாங்க இப்ப நான் இது இப்ப பிஜேபி பத்தி ஏதாவது சொல்லிருக்காங்களா யாராவது? இங்க வந்துட்டு விஜய் ஃபேன் சொல்ல மாட்டாங்கல்ல, ஜெயிக்க மாட்டீங்க சொல்லிருக்காங்க. ஆமா நிறைய சொல்லிருக்காங்களே, அவங்க வேற என்ன சொல்லிருக்காங்க? கார்த்திக் ப்ரோ நீங்க அது பெர்சன்டேஜ் இருக்குல்ல, அது இப்ப என்னோட இது தோட்டம் எல்லாருக்கும் இருக்காது. ஏங்க அந்த பர்சன்டேஜே வராதுங்க, அதுதாங்க உண்மை. மக்களுக்கு தெரியும், எல்லாருக்கும் நீங்க வராது. ஓகே, அது உங்களோட இது. நீங்க சொல்றது நடக்கட்டும். நாங்க சொல்றது நாங்க நடத்திக்க. அவரு சாரி நாங்க இல்ல, அவரு விஜய் அவருக்கு தெரியும் இல்ல, அவரு என்ன நான் நினைக்கிறேன், சும்மா அவர் வர மாட்டாருன்னு நான் நினைக்கிறேன். ஒரு நமக்கு ஒரு இது இருக்கு, இண்டிவிஜுவல் இருக்குல்ல, எனக்கு அப்படி தோணுது, எனக்கு என்னோட மனசு அப்படி இருக்கு. தெரியும் ப்ரோ, இது இங்க பாருங்க, ஐயோ எல்லாம் ஓகே ப்ரோ, நீ சொல்றதெல்லாம் ஓகே, சரியா? இதே கமல் ஃபேன் கேட்டீங்கன்னா கமல்ஹாசன் சும்மா வர மாட்டேன்னு சொல்றாரு. ரஜினி ஃபேன்ட்ட ரஜினி வந்து அரசுக்கு வரணும்னு சொன்னப்ப அவர் தான் அடுத்த சிஎம்னு சொல்லுவாங்க. எல்லாரும் ஓகே, ஃபேன் தான். இங்க பிராக்டிகலா என்ன முடியாதுன்னு இருக்குல்ல. 1 minute நீங்க சத்தியமா சொல்லுங்க, கமலஹாசன் விஜயும் அந்த சேமா நீங்க பாக்குறீங்களா? ரெண்டும்
அவர் ராஷ்டிரிய அவரு அப்ப ரஜினிகாந்த் ரஜினி வரல இல்ல 2017 ரஜினிகாந்த் வந்தா சொல்லுங்க. ஏங்க சரி ஓகே வந்திருந்தா சிஎம் ஆயிருப்பாரா? நான் சிஎம், நான் இப்ப சிஎம்மோட கணக்கு ஏதாவது சொன்னேன் கார்த்திக் ப்ரோ உங்ககிட்ட இல்ல. அவர் நான் நோ லுக்கிங் பேக்னு அவர் வரமாட்டார். நான் பிலிமுக்கு வரமாட்டார்னு நான் சொல்றேன். இனி அவர் அதுல சக்சஸ்ஃபுல் ஆகிட்டு தான் வருவாரு நான் நினைக்கிறேன். அவர் ஒரு பாதை ஒரு இது எடுப்பாங்கல்ல, ஒரு டிசிஷன் எடுத்து அவர் போறாரு. அப்ப அவருக்கு ஏதாவது திங்க் பண்ண மாட்டாரா? அது மட்டும் தான் என்னோட இது. நான் நீங்க இந்த பிலிம்ல வருவாரு ஒரு மாதிரி அது அவரை இல்ல ஜாஸ் நான் சொல்றேன். நாங்க பாருங்க, நான் வந்து பிராக்டிகலா பேசுறேன். அவர் போனா எனக்கு வன்மமோ அதெல்லாம் கிடையாது. ஓகேவா? நீங்க கேரளால இருந்து நீங்க வந்து சவுதியில இருக்கனால உங்களுக்கு தெரியல. தமிழ்நாடு பாலிடிக்ஸ்ன்றது திமுக வெர்சஸ் அதிமுக தான். நான் வந்து பிஜேபி சொல்றதானே நான் சொல்றேன். நான் பிஜேபி வெர்சஸ் அதிமுகன்னு சொல்றேன் கிடையாது. இங்க கிரவுண்ட் வந்து டிஎம்கே வெர்சஸ் ஏடிஎம்கே தான். அவங்க 2 பேர் தான் ஸ்ட்ராங்கான கட்சி. 2026 2026 அவங்க 2 பேருக்கு தான் கேமு அப்படின்றத நானே ஒத்துக்கிறேனே. இதுல என்ன இருக்கு? இதுல சம்பந்தமே இல்லாம யாருக்கும் ரோல் கிடையாது. அதுவும் உண்மை. யாருக்கும் ரோல் கிடையாது பெருசா. நீங்க கூட்டணி அலைன்ஸ் வேணா வச்சுக்கலாம், அவ்வளவுதான். ஏடிஎம்கேட அனுப்பிச்சு வச்சுக்கிறீங்களா? ஓகே, அலைன்ஸ் வச்சுட்டா ஓகே. அது பிஜேபியா இருக்கட்டும், விஜயா இருக்கட்டும், அதான் உண்மை. நீங்க இண்டிவிஜுவலாக ஜெயிக்க முடியாது. நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன், நீங்க அரசியல் மட்டும் தான் சொல்லி நான் நீங்க சொல்றீங்க அவரு கண்டிப்பா. நீங்க என்ன சொல்றீங்க, பிலிமுக்கு வருவாருன்னு சொல்றீங்களா? நடிப்பாருன்னு சொல்றீங்க? ஆமா நடிப்பாரு. ஏன் நடிக்க மாட்டாரா? அவரு சொல்றாரு வரமாட்டேன்னு சொல்றாரு. நீங்க எப்படி சொல்வீங்க ஒரு ஆளோட டிசிஷன் இல்ல? அவரு ஏங்க கமலஹாசன் இந்தியன் 2 தான் என்னோட கடைசி படம் தான் இருக்கு. இந்தியன் 2 தான் என்னோட கடைசி சொல்லிருக்காருல, ரஜினி சொல்லிருக்காருல, ரஜினி சொல்லிருக்காரு. அப்புறம் நீங்க ரஜினி மாதிரி அப்புறம் அதுதான் அதுதாங்க சொல்றேன். எல்லாரும் எப்படி சரியாகும் கார்த்திக் ப்ரோ? நீங்க இப்ப நான் என்னோட இது மாதிரி இருக்காதுல்ல உங்களை தீர்மானம். எல்லாரும் இண்டிவிஜுவலா அவங்க டிசிஷன் எடுப்பாங்க. ஆனா விஜய் நீங்க எல்லாரையும் அவர் செய்தார்ல, ஏன் இவர் செய்ய மாட்டாரு அப்படி சொல்லாதீங்க கார்த்திக் ப்ரோ. அது சரியா? நீங்க சொல்றது திங்க் பண்ணி பாருங்க. இப்ப விஜய் அதாங்க நானும் சொல்றேன். எல்லாருமே அவர் வந்ததுக்கு அப்புறம் நீங்க சொன்னாலும் நான் ஓகே, நீங்க கார்த்திக் ப்ரோ சொன்னது சரியாயிடுச்சு அப்படி சொல்லலாம். இப்பயும் படம் நடிச்சு தானே இருக்காரு அவரு என்ன சொல்லி அந்த அதுல இருக்குல்ல, இல்ல அவரு ஒரு கமிட்மெண்ட் இருக்கு. அந்த கமிட்மெண்ட் முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் அவரு என்ன சொன்னாரு, அரசியலுக்கு தான் அவரோட போக்கஸ் மட்டும் அரசியல்ல மட்டும் தான் இருக்கும், ஃபுல் போக்கஸ். நீங்க அப்படி சொல்லியிருக்காருல்ல. ஓகே, அப்படி இருந்தா நல்லதான். பாப்போம், வெயிட் பண்ணி பாப்போம். அது நீங்க நான் சொல்லலாம், அது வரைக்கும் நீங்க வெயிட் பண்ணுங்க. அதுக்கு முன்னாடி நீங்க யார் வந்து கேட்டாலும் நீங்க தைரியம் இருக்கு அவங்க படத்துக்கு நீ திரும்பி பிலிம் நடிக்க வருவா நீங்க சொல்றீங்க. அதனால சொல்றேன், ஒரு ஆளோட டிசிஷன் அவர் எடுத்திருக்காரு. என்னோட கணிப்பு அவ்வளவுதான். நான் சொல்றேன், அது தெரியல வந்து சினிமா விட்டு போயிடுவாரு அப்படின்னா ஓகே, எனக்கு ஓகே தான். எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, விட்டோம். கார்த்திக் ப்ரோ உங்க ஃப்ரெண்ட் இல்ல ஜெகதீஷ், நீங்க அவர்கிட்ட ஏதாவது பேசுறீங்களா அதை பத்தி? நீங்க ஏன் கேட்கல அவர்கிட்ட பாலிடிக்ஸ் பத்தி பிலிம பத்தி கேட்கலாம்ல. இந்த இதுக்கப்புறம் நடிப்பாரு அப்படி நீங்க அவ்வளோ க்ளோஸ் ஆயிருக்கீங்கன்னு நான் இந்த கேட்டப்போ எனக்கு தெரிஞ்சிச்சு. ப்ரோ அதெல்லாம் அதெல்லாம் கேட்க மாட்டேன் ப்ரோ, அதெல்லாம் கேட்க மாட்டேன். அப்படியே அவங்க கேட்டு ஏதாவது ஒன்று சொன்னா கூட அதை வந்து வெளில வந்து நான் பேச மாட்டேன் ப்ரோ. ஆனா கார்த்திக் ப்ரோ 2 விஷயம். ஃபர்ஸ்ட் நான் கேட்க மாட்டேன், அவரும் சொல்ல மாட்டாரு. ஆக்சுவலா நீங்க ஒரு ஜெகதீஷை பொறுத்த வரைக்கும், சுரேஷ் சந்திராவை பொறுத்த வரைக்கும் இவங்ககிட்ட எல்லாம் என்ன தெரியுமா, இவங்கெல்லாம் பயங்கர லாயல். அந்த ஹீரோக்கு பயங்கர லாயலா இருப்பாங்க. அவங்க சில விஷயங்கள்லாம் வந்து வெளில சொல்ல மாட்டாங்கன்னா சொல்லவே மாட்டாங்க. அவங்க பத்தி எந்த விஷயத்தையும் சொல்ல மாட்டாங்க. கார்த்திக் நான் ரொம்ப நடிக்க வந்தா ஹாப்பி தான். ஆனா ஒரு ஆளோட டிசிஷன் அவர் எடுத்திருக்காரு, அவரை சொல்லிருக்காரு. அது ஓப்பன் ஸ்பேஸ்ல என்னங்க பண்ணுவீங்க? 2026ல இருந்து 2031 நீங்க கார்த்திக் ப்ரோ என்ன பண்ணுவீங்க? 5 வருஷம் என்ன பண்ணுவீங்க? அவரு அதாவது அவருக்கு ஓய்வு எடுப்பாரு. அவருக்கு வேற அரசியலோட வேலை வேற இருக்கும், வேற ஏதாவது பார்ப்போம். அவரு நடிக்க வர மாட்டாரு. அவருக்கு நடிக்காத விட்டுருங்க. நீங்க சொல்றீங்க நடிக்க வருவீங்க சொல்றீங்க. அதான் ஒரு ஆளோட டிசிஷன் அவர் எடுத்திருக்காரு. ஓகே நீங்க ஓகே கார்த்திக், நாங்க நம்ம இப்ப எப்ப என்ன பண்ணுவோம்? நீங்க நடிச்சாலும் நீங்க நடிக்காம போங்க. நீங்க அப்படி சொல்லுங்க கார்த்திக் ப்ரோ. இல்ல அவர் வருவாரு, அது நீங்க ஒரு கட்டாயமா சொல்றீங்க அவர் வருவாரு அப்படி நீங்க சொல்றதால நான் சொல்றேன். நம்ம ஒரு ஆளு
அவர் ஒரு டிசிஷன் எடுத்திருக்காரு. அட்லீஸ்ட் அது ஒரு கன்சர்ன் எடுத்துட்டு நம்ம சொல்லலாம். கன்சர்ன் சொல்ற அவரு என்ன சொல்லியிருக்காரு, அவர் சொல்ல நம்ம கேட்போம். முதல்ல இது இந்த முடிச்சுட்டு என்ன சொல்ல வரீங்க சொல்லுங்க. அவர் சினிமா விட்டு வந்துட்டாருன்றதுக்காக யாராவது ஓட்டு போகணும்னு நினைக்கிறீங்க? இல்ல நான் அவ்வளவு முட்டாள இங்க இருக்காங்க. முட்டாள் கார்பரேட். நான் இப்ப என்ன சொன்னேன், நீங்க ஏன் அவரோட டிசிஷன் நீங்க எதுவும் சொல்றீங்க, அல்ல அவர் வருவார்னு சொல்றீங்க. அவர் சொல்றாரு வரமாட்டாரு, நாங்க யாரை நம்பணும்? இப்ப உங்களுக்கு அரசியல் இருக்க சீமானே படம் நடிச்சுதாங்க இருக்காரு. சீமான் படம் நடிச்சிருக்காரு. நீங்க உங்க 1000 உதயநிதி ஸ்டாலின் நடிச்சிருக்காருங்க. நீங்க யாரெல்லாம் கொண்டு வரீங்க அப்புறம் அதுக்கு என்ன அவசியம் இருக்குதுல? பவன் கல்யாணம் நடிச்சிட்டு இருக்காருங்க டெபுட்டி சிஎம் ஆனதுக்கு அப்புறம். நீங்க கங்கனா நடிச்சிட்டு இருக்கீங்க எம்பி ஆனதுக்கு அப்புறம். இது விஜய் நீங்க பாருங்க, அவரை சொல்றாரு விஜய். இது ஓகே, விஜய் சிஎம் ஆக போறாரு. டைரக்டா போய் கோட்டையில உட்கார போறாரு விஜய். சத்தியமா கார்த்திக் என்ன முடியல தமிழ் பேசுறது, நான் மலையாளம் பேசட்டுமா? எனக்கு சரி ஓகே சார். தமிழ்நாடு சிஎம் விஜயா? ஓகே 2026 தமிழ்நாடு நான் சிஎம் சொல்லல கார்த்திக் ப்ரோ. சிஎம் அந்த கதைக்கே நான் வரல. நான் என்ன சொன்னேன், ஒரு ஆளு அவரோட டிசிஷன் சொல்லி இருக்காரு, நோ லுக்கிங் பேக்னு சொல்லி இருக்காரு. அப்ப நீங்க சொல்றீங்க இல்ல அவரு நடிக்க வருவாரு. அப்ப நீங்க அது உங்களுக்கு அந்த எந்த அந்த மேட்டர் வருது, நீங்க எப்படி சொல்றீங்க அது கேட்கணும். ஏங்க லோ அறியாம் எனக்கு தெரியுமா? ஏங்க 2011 அவர் ஏடிஎம்கே சப்போர்ட்டருங்க. ஏடிஎம்கே ஓட்டு கேட்டாரு. அதுக்கு முன்னாடி வந்து திமுக சப்போர்ட்டர். திமுகவோட சண்டை வந்து ஜெயலலிதாவுக்கு ஓட்டு போடுன்னு சொன்னாரு. அதுக்கப்புறம் ஜெயலலிதாவே பிடிக்குன்னு சொல்லி வெளில வந்தாரு. ஜெயலலிதா தலைவா படத்துல பிரச்சனை பண்ணாங்க. கார்த்திக் அப்ப அவர் அரசியல் இல்ல இல்லாத எனக்கு வேற ஒண்ணும் இல்ல. நான் ராஷ்டிரியம் சொல்லல, நான் சொன்னது இது மட்டும் தான். இந்த கார்த்திக் ப்ரோ இங்க பாருங்க, நீங்க பாலிடிக்ஸ்ல ஒன்று புரிஞ்சுக்கோங்க. நீங்க ஜெயிக்கிறீங்க, தூக்குறீங்க, நீங்க அரசியலுக்கு வரீங்க, நீங்க பதவி வாங்குறீங்க, மினிஸ்டர் ஆவறீங்க, எம்எல்ஏ ஆவறீங்க, அதெல்லாம் ஓகே. நீங்க மக்கள் பிரச்சனை பேசுறீங்களா, அதுதான் மேட்ரு. மக்கள் பிரச்சனை இறங்கி பேசவே மாட்டேறீங்க. அதான் கார்த்திக் ப்ரோ நான் சொன்னல, நீங்க ஜெயிக்க வேணாம், நீங்க பாருங்க, நீங்க ஜெயிக்க வேண்டாம், நீங்க சிஎம் ஆகணும், மினிஸ்டர் பதவி என்ன பிரச்சனைக்காக பேசணும்னு அரெஸ்ட் பண்றாங்க. ஏங்க விஜய் எங்க விட்டு போனாரு? விஜய் என்னங்க ஏங்க 15 நிமிஷம் வந்துட்டு கவர்னர் பார்த்துட்டு எதிர்த்து போயிட்டாரு. விஜய் உட்கார வேண்டியதானே அந்த இடத்துல? புஷானந்த் தூக்கி அரெஸ்ட் பண்ணாங்கன்னு சொல்றீங்களா? அந்த விஜய் இருக்க வேண்டியதானே? அந்த பிரச்சனை முக்கியமா இருக்க வேண்டியதானே? நான் இது பேச இல்ல வந்து இந்த சினிமா நீங்க சொல்றது ஒரு ஆளு. இப்ப நான் நான் சொல்றேன், நான் நாளைக்கு இது பண்ணுவேன்னு நான் சொல்றேன். அப்ப என்னோட ஃப்ரெண்ட் இருந்து சொல்ல இல்ல அவன் அது பண்ண மாட்டான்னு சொன்னா நாளைக்கு ஒரு வருஷம் பார்த்தாச்சு ப்ரோ. எல்லாரும் ஒரே தராசுல பாக்காருங்க. ஒரே உங்களோட தோட்டு வேற இருக்கும், அவரோட தோட்டு வேற இருக்கும். நீங்க சொல்றதுனால அது நடக்குமா? நடக்காது இல்ல. இல்ல கார்த்தி எதனால சொல்றாருன்னா, அவர் வந்து அரசியலுக்கு வந்தா கொஞ்சம் சீரியஸா இருக்கணும். எனக்கு தெரிஞ்ச ஒரு அரசியல் ப்ரோ முதல்ல வரட்டும் ப்ரோ. இந்த ஒரு லாஸ்ட் கமிட்மெண்ட் ப்ரோ. அரசியல் என்னல ஐயா, எலெக்ஷன் பாருங்க, எலெக்ஷன் கிடையாது. எலெக்ஷனு ஓட்டு, அந்த எலெக்ஷன் கூட்டணி ஓட்டு, அது கிடையாது எலெக்ஷனு. என் பிரச்சனை இல்லாம அரசியல் தான். எனக்கு ஒரு பிரச்சனை இருக்கா, அதை வந்து நிக்கணும், பேசணும், செய்யணும், அதெல்லாம் ஓகே. நீ ஜெயி தோத்துட்டு போ, நீ எலெக்ஷன்ல தோத்துட்டு போ, ஜெயிச்சுட்டு போ, அதெல்லாம் பிரச்சனையே இல்லை. நீ எம்பி ஆகு, எம்எல்ஏ ஆகு, சிஎம் ஆகு, அதெல்லாம் பிரச்சனையே இல்லை. நீ என் பிரச்சனையை பேசிட்டே இருக்கியா இல்லையா? நீ எனக்கு அட்டென்ஷன் கொடுக்குறியா இல்லையா? புஷியானந்த் வராரு, அந்த பிரச்சனைக்கு வந்து அவங்க ஒரு பிரச்சனை பண்றாங்க. அதுக்கப்புறம் அவர் வந்து அரசாங்க மண்டபத்தில் இருக்காரு. விஜய் வராருங்க, கவர்னர் பார்த்துட்டு பிரஸ்ஸை பார்க்காம கை காட்டிட்டு போறாருங்க. இது என்னங்க நீங்க காமெடி பண்ணிட்டு உட்கார்ந்து இருப்பீங்க, நாங்க வந்து உங்களை வந்து தலைவரை ஏற்று உட்காந்துருக்கோமா? நான் உங்களை ஏற்க சொல்லல இல்ல, அவரை ஏத்துறதுக்கு ஆள்கார் இருக்கு. அவங்க நீங்க என்ன பிரச்சனை ஆட்கார் வேலை நான் கேக்குறது அவங்க ஆளுங்க வேலை பார்க்கறேன். உங்களால ஒரு அட்டென்ஷன் மேக் பண்ண முடியுது அப்படின்னா என்ன பண்ணிருக்கீங்க இது வரைக்கும்? தமிழ்நாட்டுல எந்த பிரச்சனையும் அப்ப பிரச்சனை இல்ல, நீங்க அரசியல் வரீங்க. கார்த்திக் ப்ரோ நான் கேட்டது உங்ககிட்ட ஒரு சிம்பிள் கொஸ்டின், அதுக்கு தான் ஆன்சர் பண்ணணும். நான் ஒரு பொலிட்டிக்கலாவே பேசல ப்ரோ. நான் கேட்டது அவர் பிலிம் கரியர்ல பிலிமுக்கு நடிக்க வீட்டுல வருவாரு நீங்க சொல்றீங்க.
எங்க ஃபிலிம் கேரியர்னா ஃபிலிம் கேரியர் தூக்கி உப்பையில போடுங்க. சிவகார்த்திகேயன் படம் தான் நீங்க 300 கோடி நீங்க கலெக்ஷன். அதுக்கு சிவகார்த்திகேயன் ஓகே நாளைக்கு நீங்க கமலஹாசன் இப்படி எலெக்ஷன் வந்தா அப்படி தோத்ததுக்கு அப்புறம் சொல்றீங்க. தான் அவர் படம் 400 கோடி கலெக்ஷன் ஆச்சு. இல்லைங்க, எலெக்ஷன் தோத்ததுக்கு அப்புறம் தாங்க ஒரு படம் விக்ரம் படம் 400 கோடி ஆச்சு. அவருக்கு கமலஹாசன் கவலை தூக்கி வச்சு ஆடுறதா தலைவன்? இது பெச்சு இல்லைங்க. கார்த்திக் நீங்க சொல்ல நீங்க ரொம்ப வன்மமா ஏங்க, கேரளால ரேப் கேஸ்ல மாட்டின திலீப் படம் தான் ஓடுச்சு. அதுக்குன்னு அவன் தலைவனா அப்படியே பேசிட்டு இருக்க முடியும்? ஃபிலிம் கேரியர் வேற. கார்த்திக் ப்ரோ, நான் ஏதாவது கேட்டேன், இதை பத்தி தான் கேட்டேன். நான் உங்ககிட்ட கேட்ட ஒரு கொஸ்டின் தான் கேட்டேன். நீங்க யார் வந்து கேட்டாலும் அவரு நடிக்க வருவாரு நீங்க சொல்றீங்க. ஆனா அவரு சொல்லல. அவரு என்ன சொல்றாரு, நான் என்னோட கெரியர்ல அது லாஸ்ட் பிலிம் அவரு சொல்றாரு. நீங்க ஏன் அதை மட்டும் தான் கேட்டேன். ப்ரோ, லாஸ்ட் பிலிம் நீங்க சொல்றீங்க ப்ரோ. லாஸ்ட் பிலிமே வேணாம் ப்ரோ. நீங்க படமே நடிச்சுட்டு போங்க. ஆனா நீங்க மக்களுக்காக நீங்க எதிர் நீங்க சொல்லுங்க. எந்த பட்சத்துல நீங்க மக்களுக்காக வருது பேசே ஆகணும். ஒரு இப்ப வரேன். ஒரு தமிழ்நாட்டுல இருக்க ஒரு விஜய் ஃபேன் கூட இந்த அளவுக்கு பேச மாட்டாரு. அவர் பேசுறாரு. இல்ல கார்த்திக், நீங்க சொல்றது வேலிடு தான். எனக்கும் அப்படிதான் தோணுது. கண்டிப்பா பின்னா 26ல கண்டிப்பா ஜெயிக்க போறது கிடையாது. அப்புறம் 5 வருஷம் என்ன பண்ணுவாரு? இதே மாதிரி அரசியல் பண்ணாருன்னா 26ல வாங்கின ஓட்டு கூட 31ல வராது. ஏங்க, ஜெயிக்கலாம் தோக்குறதுதான் அடுத்தது. ஓகேவா? நீங்க மக்களுக்காக ஓட்டு பேசணும்ல. எதுவுமே பேச மாட்டேன் பாரு, வெயிட் பண்ணி பாரு. இன்னும் 3 மாசம் கழிச்சு பாரு, மார்ச் மாசம் பாரு, ஏப்ரல் மாசம் பாரு. என்னையா நீங்க பேசுற வரைக்கும் என் பிரச்சனை தீருமா? இப்படியே பேசிட்டு இருக்கீங்களா?